ரெக்கார்ட் போட்டீங்களா? ரெக்கார்ட் போட்டீங்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் கூட தேவ கிருபையினால் நாம் சகோதர சகோதரிகளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே பங்கு பெறவும் நாம் சர்வ வல்லமுள்ள தேவனை நாம் தொழுது கொள்ளவும் அவருடைய மகத்துவமான சத்தியங்களை நாம் தியானிக்கவும் தேவன் இரக்கம் செய்து நம் அனைவருக்கும் இப்படியான ஒரு அருமையான வாய்ப்பை, ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே பிதாவாகிய தேவனுக்கு அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் சோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளுக்குண்டான ஆராதனையின் பாடத்துக்குள்ளாக நாம் இப்பொழுது கடந்து செல்லாம். அன்பான சகோதர சொல்ல இந்த நாளிலும் கூட நமது ஆத்ம ஜீவியத்துக்கு பிரயோஜனமாக நாம் பார்க்க தெரிந்து கொண்ட பாடத்தின் தலைப்பானது வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. ரிமெம்பர் நவ் தே கிரியேட்டர் இன் த டேஸ் ஆஃப் த யங் யூத். வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. பிரசங்கியினுடைய வாக்கியத்தில் நாம் இன்னைக்கு பார்த்து தியானிக்க போகிறோம். அன்பான சகோதர சொல்லு. அப்போது பிரசங்கியில் நாம் படிக்கிறோம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினைன்னு தேவன் சொல்லியிருக்கார். அப்போது வாலிப பிராயம் அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வாலிப பிராயம் வந்திருக்கு. இப்போ நிறைய பேர் வாலிபர்களாக இருக்கிறீங்க. நிறைய பேர் நாம் எல்லாமே வாலிப பிராயத்தை கடந்து தான் வந்திருக்கிறோம். அப்போது வாலிப பிராயம் என்பது நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு திடகார்த்தமான உடல்நிலை உள்ள பருவம். வாலிபர்கள், அப்படி வாலிப பெண்கள், வாலிபர்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு திடகார்த்தமான உடல்நிலை உள்ள ஒரு பருவம். அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில் குழந்தை பருவம், அப்புறம் அதுக்கப்புறமா வாலிப பருவம், அப்புறமா வயோதிக பருவம், இப்படி 3 பருவங்கள் வருது. அப்போ அதில் பார்க்கும்போது வாலிப அந்த பருவம் என்பது நல்ல திடகார்த்தமான உடல் உள்ள ஒரு பருவம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எதையும் துணிந்து செய்யக்கூடிய ஒரு பருவம், முடிவை தைரியமாக எடுக்கக்கூடிய ஒரு பருவம். இது தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையில முக்கியமான பருவம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் முக்கியமான பருவம் என்பது இந்த வாலிப பருவம். அப்போ இந்த வாலிப பருவத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பாடத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது சாலமோன் அவர் தான் பிரசங்கி. சாலமோன் ஞானி தான் எழுதினார் இந்த ஒரு புஸ்தகத்தை, பிரசங்கி புத்தகத்தை. நிறைய அறிவுரைகள் சொல்லியிருக்கார் கிங் சாலமன். அவரை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். இவர் ஒரு அருமையான ராஜா. இவரை போல ஒரு அருமையான ராஜா உலகத்திலேயே இருக்க முடியாது. சாலமோன் ராஜா தாவீதுடைய பையன். இவர் ஒரு ஞானி, மிகச்சிறந்த ஞானி. உலகத்திலேயே அதிகமான ஞானம் பெற்றிருந்த ஒரு நபர், அறிவு பெற்றிருந்த ஒரு நபர்னா சாலமோன் தான். ஏன்னா அன்பான சகோதரர், இவரை போல ஒரு ஞானி முன்பாகவும் இருந்ததில்லை, பின்பாகவும் இருக்க போகிறது இல்லைன்னு தேவன் சொல்லியிருக்கார். அப்படின்னு அவ்வளோ ஞானத்தை தேவன் இவருக்கு கொடுத்திருந்தார். பாருங்க அன்பான சகோதரர் சொல்ல, தாவீது ராஜாவாக இருந்தார். ஒரு வல்லமையான ராஜா, பராக்கிரமம் மிகுந்த ராஜா. அவருக்கு அப்புறமாக அவருடைய ஸ்தானத்துக்கு அவருடைய மகன்களில் நிறைய பேர் போட்டி இருந்துச்சு. அதில் சாலமோன் ராஜா ஏற்கனவே தேவனால் முன்குறிக்கப்பட்டவர் அந்த ராஜா ஸ்தானத்துக்கு வருவதற்கு, தாவீதுக்கு அப்புறமா. அப்போ தாவீதும் கூட பார்க்கும்போது தன் மகன் சாலமோனை ராஜாவாக்கிறதுக்கு விருப்பப்பட்டார். அப்படியாகத்தான் தாவீது தன் மகன் சாலமோனை ராஜாவாக்கினார். இவர் ராஜாவானோடனே தேவன் சாலமோன்கிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. அதுக்கு சாலமோன் ராஜா தேவனிடத்தில் கேட்குறார். என்ன கேட்டார்? 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் வசனம் 12ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் முடிய, உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. பாருங்க அன்பான சகோதரர் சொல்ல, சாலமோன் ராஜா தேவன் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு.
நம்ம இடத்துல தேவன் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன வேணும்னு கேட்டால் நம்ம என்ன கேட்போம்னே நமக்கே தெரியாது. ஆனால் நம்ம கேட்கறது ரொம்ப பெருசாக தான் கேட்போம், ரொம்ப பெருசாக தான் கேட்போம். அப்போ அந்த மாதிரி தேவன் வந்து என்ன வேணும்னு கேட்கும்போது இவர் வந்து பார்க்கும்போது, தேவனே அவர் நினச்சிருந்தா நான் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும், நான் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ராஜாவாக இருக்கணும், என்னை யாருமே ஜெயிக்கவே முடியாத மாதிரி. ஏன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் காலம், படையெடுப்பு அதிகமாக இருக்கும், நிறைய ராஜாக்கள் எதிரிகள் ராஜாக்கள் வந்து போர் புரிவாங்க, அதில் வெற்றி தோல்விங்கிறது அதிகமாக இருக்கும். அதில் வந்து நான் என்னை யாருமே ஜெயிக்க முடியாத அளவுக்கு நான் மிகப்பெரிய பராக்கிரமுள்ள ராஜாவாக இருக்கலாம் அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். ஆனால் சாலமோன் வந்து ராஜா என்ன கேட்டான்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனே நீங்கள் எவ்வளோ பெரிய உங்களுடைய ஜனத்தின் மேலே என்னை ராஜாவை வச்சுருக்கிறீங்க, அப்போ அதுக்கு நான் வந்து பாத்திரவான் கிடையாது, இருந்தாலும் வந்து உங்களுடைய ஜனத்தை வந்து நான் வந்து சரியாக வழி நடத்துறதுக்கு எனக்கு தேவையான ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டார். அதனால தான் வந்து சாலமோன் ராஜாவுக்கு தேவன் சொன்னார், உன் வார்த்தையின்படி செய்தேன் அப்படிங்கிறார். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேனுங்கிறார். ஞானம் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதில் உனக்கு சரியானவன் உனக்கு முன்னாடி இருந்ததும் இல்லை. பாருங்க, தேவன் சொல்றார், தேவனே சொல்றார், இதில் உனக்கு சரியானவன் உனக்கு முன்னாடி இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின்னாடி எழும்புவதும் இல்லை. அப்போ பாருங்க, எதில்? உணர்வுள்ள இருதயம், ஞானமும் உணர்வுள்ள இருதயம். அப்படின்னா தேவனே சாலமோன் ராஜாவுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கார். அப்போ உலகத்திலேயே பிறந்த மனிதர்களில் பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ பேர்த்த விஞ்ஞானிகள்னு சொல்கிறோம், பெரிய பெரிய கண்டுபிடிப்பாளர்கள்னு சொல்கிறோம், போட்டுறோம், அவங்களெல்லாம் வந்து பெருசாக நம்ம பேசுகிறோம். ஆனால் அந்த ஞானிகளை காட்டிலும் பெரிய ஞானி யாருங்க? சாலமோன் ஞானி தான். ஏன்னா அவரை போல ஒரு ஞானி இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை, இதுக்கு பின்னாடி வரப்போகிறதும் இல்லைன்னு சொல்லிட்டார். அப்போ அப்படி ஒருத்த ஞானம் வந்து சாலமோனுக்கு தேவன் கொடுத்தார். அதான் தேவன் சொன்ன வார்த்தைக்கு பாருங்க, அப்பேற்பட்ட ஞானி சாலமோன். சாதாரணமான ஞானம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற ஒரு சாதாரணமாக ஒரு கண்டுபிடிச்ச இந்த ஃபேனை கண்டுபிடிச்சவங்க, கரண்ட்டு கண்டுபிடிச்சவங்க, லைட்டை கண்டுபிடிச்சவங்க, இவங்களாம் பெரிய ஞானிகள் விஞ்ஞானிகள்னு சொல்கிறோம் நம்ம. ஆனால் அதை காட்டிலும் மிகப்பெரிய ஞானி நம்ம சாலமோன் ராஜா. அதான் தேவனே சொல்லிட்டார், உனக்கு முன்னாடியும் இப்படி சரியானவன் இருந்ததில்லை, உனக்கு பின்னாடியும் சரியானவன் உனக்கு பின்னாடி எழும்புவதில்லைன்னார். இப்படியாக சாலமோனை தேவன் வந்து ஆசீர்வதித்தார். அதிலும் பாருங்க சொல்றாரு பாருங்க, இதுவுமின்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் அப்புறம் மகிமையும் உனக்கு தந்தேனுங்கிறார். சாலமோன் ராஜா கேட்கல, ஐஸ்வர்யம் எனக்கு கொடுங்க, மகிமை கொடுங்கன்னு கேட்கல. ஆனால் தேவனே பாருங்க, அவர் கேட்காததையும் கொடுக்குறார். இப்படி தாங்க அன்பான சகோதரர், நம்ம வந்து என்ன தேவனுக்கு விருப்பமானது கேட்குறோமோ, நமக்கு தேவையான விஷயத்தை அவர் வந்து அவருக்கு தெரியும் தேவனுக்கு. அதான் பாருங்க, சாலமோனுக்கு நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் அவனுக்கு கொடுக்குறேன்னாரு. அப்போ சாலமோனுடைய ஐஸ்வர்யம் எப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம். சாலமோனை காட்டிலும் ஒரு பணக்கார உலகத்திலேயே கிடையாது. ஏன்னா அவருடைய நாட்கள் தான் பொற்காலம். இன்னைக்கு எத்தனையோ ராஜாக்கள் இந்த பூமியில் ஆட்சி செஞ்சுட்டு போயிருக்கலாம், எத்தனையோ ராஜாக்கள் இப்போ ஆட்சி செய்யலாம், பொற்கால ஆட்சி கொடுக்குறேன்னு சொல்லலாம், ஆனால் தர முடியாது. சாலமோனுடைய ஆட்சி காலம் தான் பொற்காலம். ஏன்னா அவருடைய நாட்களில் தங்கமும் வெள்ளியும் ஒரு பொருட்டாக மதிக்கப்படலை. அவ்வளோ தங்கமும் வெள்ளியும் அவர் தேசத்தில் குவிஞ்சு கிடந்துச்சு. வெள்ளியெல்லாம் தெருவில் கேப்பாரட்டு கிடக்கு, யாரும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருடைய வீட்லேயும் தங்கம் வெள்ளி குவிஞ்சு கிடந்துச்சு. இப்படியாக வந்து பாருங்க, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேனார். மகிமை, சாலமோனுடைய மகிமை காண்பதற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேசங்கள்ல இருந்து ராஜாக்கள் வந்து பார்த்துட்டு போனாங்க. அவருடைய மகிமை அவ்வளோ பெரிய மகிமை தேவன் கொடுத்தார். அதனால தான் பாருங்க, அவருடைய அரண்மனை, அவருடைய வீடு, அவர் கட்டின தேவாலயம் எல்லாமே தங்கத்தில். அவருடைய மந்திரிமார்கள் வீடு கூட, அவருடைய முக்கியமான அலுவலர்கள் வீடு எல்லாமே தங்கத்தில் தான். இப்படியாக சாலமோனுக்கு தேவன் எல்லா வகையிலையும் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கேளாத ஐஸ்வர்யம் மகிமை எல்லாமே உனக்கு தந்தன்னு சொன்னார். அதான் சொல்லிட்டு பாருங்க, தேவன் உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்கள்ல ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. அதே மாதிரி தான் சாலமோனுக்கு சரியானவன் யாருமே அந்த நாட்களில் கிடையாது. சாலமோனுக்கு வந்து பார்க்கும்போது அவ்வளோ தூரம் வந்து தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது சாலமோன் பாருங்க எல்லாவற்றையும் ஆராய்ச்சார். வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான், அவனுடைய பாட்டுக்கள் 1005. பாருங்க, அவர் 3000 நீதிமொழிகளை சொல்லியிருக்கார். நாம நீதிமொழிகள் புஸ்தகத்தில் படிக்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகத்தை 1ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் படித்தோம்னா அவ்வளோ நம்ம அறிவை பெற்றுக்கொள்ளலாம், அவ்வளோ ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம், அவ்வளோ விஷயங்கள் அவர் வந்து 3000 நீதிமொழிகளை சொல்லியிருக்காரு.
அவருடைய பாட்டுக்கள் வந்து 1005. அப்போ மொத்தம் 4005 பாட்டுக்களை பாடியிருக்கார் அன்பான சகோதர. அதுக்கடுத்து வாசிக்கலாம் சாலமோனை குறித்து 1 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 29 30 முடிய. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் இருந்தது. இப்படியாக பாருங்க, சாலமோனுக்கு அவர் மிகுதியான ஞானம், புத்தி, அப்புறம் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தி, அவ்வளோ தூரம் வந்து அவர் ஷார்ப்பாக இருந்தார். பாருங்க, சகல கிழக்கத்தி புத்திரன் ஞானத்தை பார்க்கலாம், எகிப்தியரின் சகல ஞானத்தை பார்க்கலாம், சாலமோனின் ஞானம் தான் சிறந்ததாக இருந்துச்சு. தேவனே சான்றிதழ் கொடுக்குறார். இப்படியாக அன்பான சகோதர சாலமோனுக்கு தேவன் எப்படியாக ஒரு ஞானத்தை கொடுத்திருந்தான்னு பார்க்குறோம். அதுதான் அவரை குறித்து படிக்கும்போது 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரத்திலிருந்து 34ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனத்தில் முடிய. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனம் 33 முதல், லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரம் முதலிய தாவரங்களை குறித்தும், மிருகங்கள், பறவைகள், ஊரு பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான். சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடத்திலும் இருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதுக்கு வந்தார்கள். பாருங்க அன்பான சகோதரர்களே, இவர் ஆராய்ந்த விஷயங்கள் லேபனோன்ல இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு. லேபனோன் அப்படிங்கிறது உயர்ந்த மலை மேலே வளரக்கூடிய ஒரு நல்ல அருமையான மரம். அதனுடைய லேபனோன் மரங்கள் வந்து பார்க்கும்போது நிறைய பொருள்கள் சேருக்கு பயன்படுத்தினாங்க அந்த காலத்தில். லேபனோனின் கேதுரு மரங்கள் வந்து மிக பிரசித்தி பெற்ற மரங்கள். அந்த லேபனோன் மரங்கள் முதற்கொண்டு பாருங்கள், சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு சோத்தில் முளைக்கிறது. அதாவது அந்த கால சுவரில் மண்ணு செவத்தில் காளான் மாதிரி சிறுசாக முளைக்கும், சின்ன சின்ன இது புஞ்சை மாதிரி. அப்போ அந்த பூண்டு வரையும் உள்ள மரம் முதலான தாவரங்கள் குறித்து, மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் எல்லாத்தையும் குறித்து வாக்கியங்கள் சொல்லியிருக்கார். எல்லாவற்றையும் ஆராய்ஞ்சார். எறும்பு பார்த்து சொன்னார், சோம்பேறிய எறும்பை போய் பார்த்து அந்த வழியை பார்த்து நீ கற்றுக்கோ அப்படின்னார். அப்போ எறும்பு முதலான எல்லா உயிரினங்கள், சின்ன உயிரினங்கள்லேருந்து பெரிய உயிரினங்கள் வரைக்குமே, சிலந்தி முதற்கொண்டு ஒட்டகச்சிவிங்க வரைக்கும் அவர் வந்து பார்த்து, அதன் வழிகளை பார்த்து, அதனுடைய வாழ்க்கையை பார்த்து நிறைய ஆராய்ச்சி பண்ணார், வாக்கியங்கள் சொல்லியிருக்கார். அவருடைய ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட உலக நாடுகள் இருக்கிற எல்லா தேசத்தின் ராஜாக்களும் பாருங்க, நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கறதுக்காக வந்தாங்களாமா. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல தேசங்கள்லேருந்து அப்படியே இவர் சாலமோனை பார்க்கறதே பெருசாக இருந்துச்சு. சாலமோன் நேரில் பார்த்துடணும் வாழ்நாளில் ஒரு டைம்னாச்சு அப்படின்னு எல்லா தேசத்திலிருந்தும் அவரை பார்க்கறதுக்காக அத்தனை ராஜாக்களும் ராணிகளும் பாருங்க. சேபா நாட்டிலேருந்து ஒரு ராஜஸ்திரி வந்துச்சு, நான் படிச்சுக்கிறோம். சேபா நாட்டு ராஜஸ்திரி சாலமோன் ஞானத்தை சோதிக்கிறதுக்காக வந்துச்சு. சோதிச்சு பார்த்துட்டு நான் கேள்விப்பட்டது எல்லாமே அதை விட பிரம்மாண்டமாக்குன்னு சொல்லிட்டு போயிடுச்சு நம்ம சேபா நாட்டு ராஜஸ்திரி. இப்படியாக சாலமோனுடைய ஞானம் அவ்வளோ பெரிய ஞானமாக இருந்துச்சு. பூமியில் உள்ள சகல ராஜாக்களும் வந்து அவரை பார்க்கறதுக்காக விரும்பினாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அவரோட சம்பந்தம் வைக்கிறதுக்காக அத்தனை ராஜாக்கள் விரும்பினாங்க. இவர் வந்து நீதிமொழிகள் எழுதியிருக்காரு, உன்னத பாட்டு எழுதியிருக்காரு, பிரசங்கி எழுதியிருக்கார். இப்படியாக சாலமோனுடைய புத்தகங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். நிறைய விஷயங்களை சாலமோன் ராஜா மூலமாக தேவன் வந்து வெளிப்படுத்தியிருக்கார். அப்போ அன்பான சகோதரர், நீதிமொழிகள் நமக்கு நீதியான மொழிகளை சொல்லக்கூடிய மொழிகள் நீதிமொழிகள். அப்போ நீதிமொழிகளை படிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னா, அதுக்கு பதில் வந்து நீதிமொழிகள் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வசனம் 1ஆம் வசனத்துலேருந்து 3ஆம் வசனம் முடிய நமக்கு அதில் பதில் இருக்குது. தாவீதின் குமாரனும் இஸ்ரேலின் ராஜாவும் ஆகிய சாலமோனின் நீதிமொழிகள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். பாருங்க, அதாவது நீதிமொழிகளை வந்து படித்தா என்ன கிடைக்கும்? அதாவது பாருங்க, மேலே படிக்கும்போது தாவீதின் குமாரனும் இஸ்ரேல் ராஜாவாகிய சாலமோனுடைய நீதிமொழிகள். அப்போ அந்த நீதிமொழிகள் படிக்கும்போது ஞானம் கிடைக்குது, நமக்கு போதகம் கிடைக்குது, புத்திமதியை உணர முடியுது. அப்புறம் விவேகம், நீதி, நியாயம், நிதானம் இதெல்லாமே அந்த நீதிமொழிகள் புத்தகத்தில் இருக்குது. நீதிமொழிகள் முழுக்க 1ஆம் அதிகாரத்துலேருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம், படிக்காதவங்களும் இருந்திருப்போம்.
ஃபுல்லாக நம்ம பொறுமையாக படித்து பார்ப்போம். படித்தோம்னா தெரியும், இவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் அந்த முதல் வசனத்துலேருந்து கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் படித்து தெளிவாக படித்து உணர்ந்தா நமக்கு ஞானம் கிடைக்கும், போதகம் கிடைக்கும், புத்திமதி கிடைக்கும், விவேகம் கிடைக்கும், நீதி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், நியாயம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், நிதானத்தை புரிஞ்சுக்கலாம், எல்லாமே அதில் இருக்குது. ஆனால் நம்ம படித்தோம்னா அவைகளை உணர்ந்து கொள்ள முடியும். அன்பான சகோதரர்களே, இந்த நீதிமொழிகள் நமக்கு என்ன கொடுக்குதுன்னா, அதுலேயே 4ஆம் வசனத்துலேருந்து 6ஆம் வசனம் முடிய இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதைப்பொருள்களையும் அறிந்து கொள்வான். பாருங்க, நீதிமொழிகளை படிக்கும் பொழுது இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும். பேதைகள் அப்படின்னா ஒன்றும் தெரியாதவங்க, அவங்களுக்கு கூட வினாவு, அவங்க உணர்வு அதாவது அவங்க பேதைகள் என்பது ஒன்றும் தெரியாதவங்க, அவங்களுக்கு கூட உணர்வடைஞ்சு அவங்க கேள்விகள் கேட்குற அளவுக்கு அவங்கள உயர்த்துமா. வாலிபர்களுக்கு நல்ல அறிவை கொடுக்குமா, விவேகத்தை கொடுக்குமா. புத்திமான்கள் அதெல்லாம் கேட்டு அறிவில் தேர்வாங்களாம். இப்படியாக அந்த நீதிமொழிகள் அர்த்தம், ஞானிகள் வாக்கியங்களை அந்த புதைப்பொருளை அறிஞ்சு கொள்ள முடியுங்கிறார். அதுக்குரிய புதைப்பொருளை நம்ம அறிஞ்சுக்கலாம். அன்பான சகோதரர், நீதிமொழிகளுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் தேவன் அங்கே வச்சிருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம தேவன் நம்ம புரிந்து கொள்வதற்காக, நம்ம வாழ்க்கையில் எப்படி வாழணுங்கிறதுக்காக தான் அந்த நீதிமொழிகள் எல்லாம் கொடுத்துருக்காரு. அவருடைய பரிசுத்தவான்களை கொண்டு கொடுத்துருக்காரு. அப்போது சாலமோன் ராஜா நீதிமொழிகளில் சொல்லும்போது ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோன்னு ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ. அப்போ அந்த ஞானம் என்பது யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தில் ஒன்று தான் ஞானம். ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ அப்படின்னு ஒரு வசனம் சொல்லும். அப்போ அந்த ஞானமே யாருன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அந்த ஞானத்தை மிகுதியாக பெற்றவர் தான் சாலமோன்ற ஞானி. ஞானம் என்றாலே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அப்போ சாலமோன் ஞானிக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரே ஞானமாக இருக்கார். மிகப்பெரிய ஞானி அவர், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சாலமோனிலும் சொல்லுங்க யாரு? சாலமோனிலும் பெரியவர் யாருங்க? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதான் சொன்ன, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறாருன்னு சொன்னார். அப்போ அப்பேற்பட்ட நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாலமோனிலும் பெரியவராக இருக்கார். ஏன்னா அவர் தான் ஞானம். அன்பான சகோதரர், அப்போ அவருடைய வார்த்தைகள் தான் நம்ம நீதிமொழிகளை நம்ம படிக்கிறோம். அந்த ஞானமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஞானத்தின் மூலமாக சாலமோனுக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் தான் நம்ம நீதிமொழிகளில் எழுதியிருக்கார். அப்போ அன்பான சகோதர சரி, நம்ம படிக்கிறோம். அதாவது நம்ம ஆதார வசனத்தில் படித்தோம், பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில், வாலிப பிராயத்தில் உன் சிஷ்யரை நினை. எப்போ நினைக்கணும்? ஏன் இப்படி ஒரு வார்த்தையை தேவன் சொன்னார்? வாலிப பிராயத்தில் உன் சிஷ்யரை நினை அப்படின்னா, வாலிப பிராயத்தில் உன் சிஷ்யரை நினை அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நம்ம கவனிக்கலாம். அப்படின்னா முதிய வயதில் நம்ம சிஷ்யரை நினைக்க வேண்டியது இல்லையா? குழந்தை பருவத்தில் சிஷ்யரை நினைக்க வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்க. இப்போ வாலிப பிராயத்தில் உள்ளவர்கள் மாத்திரம்தான் சிஷ்யரை நினைக்கணுமா? சிஷ்யர் என்பவர் பிதாவாகிய தேவனும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவும். அப்போ நம்ம சிஷ்டித்தவங்க. அப்போ அவங்கள நம்ம வாலிப பிராயத்தில் தான் நினைக்கணுமா? முதிய பருவத்தில் இருக்கிறவங்க நினைக்கக்கூடாதா? அதாவது குழந்தைகள் பருவத்தில் இருக்கக்கூடியவங்க நினைக்கக்கூடாதா? அப்படின்னாலும் நமக்கு கேள்விகள் வரலாம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, வாலிப பிராயத்தில் உன் சிஷ்யரை நினை அப்படிங்கிறார். அப்போ ஏன் சாலமோன் ஞானி மூலமாக தேவன் இப்படிப்பட்ட வசனத்தை பேசினார்? ஏன் வாலிப பிராயத்தில் சிஷ்யரை நினைக்க சொன்னார்? வயசானா அதை பாருங்க, குழந்தை பருவத்தில் பிறக்கிறோம், அப்படியே குழந்தை பருவம் அப்படியே வளர்ந்து வரோம், வாலிப பருவம் முடிஞ்சு அப்படியே வயோதிகம் வருது, அப்படியே வயோதிகத்தில் கடைசியில் மரணத்தை நோக்கி போகிறோம். அப்போது இந்த பருவம் பார்க்கும்போது குழந்தை பருவத்திலிருந்து அப்படியே படிப்படியாக நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பருவத்தை அடைகிறோம். கடைசியில் வயோதிக பருவத்தில் கடைசியில் எல்லாரும் என்ன மறித்து போயிடும். இப்போ வயதாக என்ன பிரச்சனைகள் அதிகமாகும். என்ன பிரச்சனைகள் அதிகமாகும்னா உடலில் பிரச்சனைகள் அதிகமாகும் வயதாக. ஏன் வாலிப பிராயத்தில் ஒரு சிஷ்யர் என்ன என்று சொல்லப்பட்டிருக்குது? இந்த வசனங்களுடைய நேரடியான அர்த்தங்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல அதாவது இந்த வசனங்கள் நம்ம இந்த பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்துலேருந்து ஒவ்வொரு வசனமாக நம்ம நேரடியாக முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆவிக்கு ரத்தத்தை நம்ம பார்க்கலாம். அன்பான சகோதர சொல்லு பாருங்க, வாலிபர்களுக்கு தேவன் சொல்கிறாரு பிரசங்கி இந்த அதிகாரம், அதாவது
12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாலிப பிராயத்தில் ஒரு சிஷ்யரை நினை அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. அந்த அதிகாரம் வந்து 1ஆம் வசனம் என்பது 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இல்லை. அந்த அதிகாரம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஸ்டார்ட் ஆகுது. பாருங்க, வசனம் படிக்கலாம். பிரசங்கி 11:9. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. இப்போ இந்த வசனத்தை படித்தோம். என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதாவது சாலமோன் ஞானி சொல்றார், வாலிபர்கள் சொல்றார், உன் இளமையில சந்தோஷப்படு. எல்லா வாலிபர்களும் இளமையில சந்தோஷப்படுவோம். உன் வாலிபன் நாட்கள்ல உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். வாலிப பருவத்தில் பாருங்க, எதை பற்றியும் கவலை இல்லை, அவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருப்பாங்க. உன் நெஞ்சின் அதாவது உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. அதாவது நமக்கு நெஞ்சில் என்ன தோணுதோ, மனசில் என்ன தோணுதோ அதன் பிரகாரம் நடப்பாங்க வாலிபர்கள். உன் கண்ணின் காட்சிகள் என்னென்ன பார்க்குறோமோ அதை அப்படியே செயல்படுத்தணும்னு நினைக்கிறது, அதெல்லாம் நம்ம வாலிப பருவம். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகள் நட. ஆனாலும் இங்கே சொல்றார், இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்றது. ஒரு நாளில் நீ நடந்ததுக்கு உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். நாம் எப்படி வேணாலும் வாழலாம், ஆனால் அதை சொல்லிட்டார், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளில் நட. ஆனாலும் தேவன் என்ன பண்ணுவார், இவை எல்லாவற்றின் நிமித்தம் ஒரு நாள் என்ன பண்ணுவார், தேவனுடைய நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அப்படிங்கும்போது எப்படி இருக்கு? ஃபஸ்ட்டு வாலிபனே உன் இளமையில சந்தோஷப்படு. அப்பா பரவாயில்ல, தேவனே சொல்லிட்டார், உன் இளமையில சந்தோஷப்படுன்னு சொல்லிட்டாரு. உன் வாலிபன் நாட்கள் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகள் நட, உன் கண்ணின் காட்சிகளில் நட. அப்படி அப்போ பரவாயில்லையே, தேவன் நல்லா சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனாலும் இங்கே சொல்லிட்டு இவை எல்லாவற்றையும் நிமித்தம் தேவன் என்ன பண்ணுவார், ஒரு நாளில் உன்னை வந்து நியாயத்தை நிறுத்திடுவாரு. அப்படிங்கும்போது பக்குன்னு ஆகுது. அப்படின்னு சொல்லும்போது தான் ஐயோ நியாயத்தை நிறுத்திடுவாரா அப்படின்னு ஒரு பக்குன்னு பயம் வருது. அப்போ அன்பான சகோதரர்களே, இதனுடைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து படிக்கலாம். அதாவது சாலமோன் ஞானி, அவர் வந்து தெரியும், அவர் மிகப்பெரிய ராஜா. அவரை போல ஒரு பெரிய ராஜா இல்லவே இல்லைன்னு பார்த்துட்டோம். அவர் எல்லாவற்றையும் உலகத்தில் பாருங்க, சாலமோனை போல சாப்பிட்டவங்களும் யாரும் இல்லை. நாமெல்லாம் சாப்பிட்ற சாப்பாடு என்ன சாப்பாடுங்க? சாலமோனை காட்டிலும் சாப்பிட்டவங்க யாரும் இல்லை. சாலமோனுடைய விருந்து மாதிரி ஒரு விருந்து நடந்ததும் இல்லை. அப்புறம் சாலமோனை போல ட்ரெஸ் பண்ணவங்களும் இல்லையா. நாம் நல்லா ட்ரெஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இன்றைக்கி நம்ம கடைக்கு போயிட்டு நமக்கான ட்ரெஸ்ஸுகளை வாங்குகிறோம், விலையுயர்ந்த ஆடைகளை வாங்குகிறோம். ஆனால் சாலமோனை பார்க்கலும் பார்த்தீங்கன்னா யாரும் உடை உடுத்திருக்க முடியாது. அவ்வளோ பிரம்மாண்டமான உடைகளை உடுத்தியிருந்தவர் சாலமோன். அதான் தேவன் சொல்லுவார், அந்த புல்லுக்கு அழகாக தேவன் உடுத்து வைக்கிறாங்கிறத எப்படி சொல்லுவார்னா, சாலமோனை காட்டிலும் தேவன் வந்து புல்லுக்கு அதிகமாக ட்ரெஸ் கொடுக்குறாருன்னு. அப்போ தேவனே அந்த அளவுக்கு கோட் பண்ணுற அளவுக்கு சாலமோன் உடைகள் இருந்திருக்கு. அப்போ அவருடைய எல்லாவற்றையும் அனுபவித்தார். 1000 மனைவிகள் சாலமோன். அப்புறம் எல்லா வகையில் எல்லாவற்றையும் அனுபவித்த சாலமோன் அவர் சொல்கிறார், எல்லாம் மாயினார். பிரசங்கி நீ படித்து பார்த்தேன்னு தெரியும், எல்லாம் மாயைன்னு சொல்லிட்டு வருவார். இது வந்து சாலமோன் ஞானி வந்து எல்லாவற்றையும் அனுபவிச்சுட்டு, உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களையும் அனுபவித்துட்டு அவர் வந்து மாயை ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் அவரை காட்டிலும் பெரிய ஞானி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சாலமோன்லும் பெரியவர். அவர் இந்த பூமியில் மனுஷகுமாரனா பிறந்தார், எதையுமே அனுபவிக்கல. ஆனால் என்ன சொன்னார், எல்லாமே மாயைன்னு சொன்னார். அப்போ அன்பான சகோதர கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனுபவிக்காமலேயே மாயைன்னு சொன்னார், சாலமோன் அனுபவிச்சுட்டு மாயினார். அப்போ வாலிபனுடைய வழிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க யார் பேச்சு கேட்க மாட்டாங்க, அவங்க என்ன தோணுதோ செய்வாங்க. ஆனால் தேவன் சொல்லிட்டார், அதாவது உன்னை வந்து ஒரு நாள் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன் அப்படின்னு தேவன் சொல்கிறார். அதனால தான் அன்பான சகோதர நாம் படிக்கிறோம், அதாவது பிரசங்கி 12:1, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. பிரசங்கி சொன்ன வார்த்தைகள். அப்போது அன்பான சகோதரர், இதுக்குரிய லிட்டரலான மீனிங்கில் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் வசனம் 1-2. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்னும்
எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும். பாருங்க அன்பான சகோதர வசனத்தை நம்ம தெளிவாக கவனிக்கலாம். பாடம் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா அருமையாக கவனிக்கணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வருது. அதாவது உன் வாலிப பிராயத்தில் உன் சிஷ்யர் நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் அப்படிங்கிறார். எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் அப்படிங்கிறார். அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்பான சகோதர படிக்கிறோம். அதாவது தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீங்கள் சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் அப்படின்னா அன்பான சகோதர தீங்கு நாட்கள் என்பது எதை குறிக்குது பாருங்க. குழந்தையா பிறந்து அந்த பையன் வாலிப வயது அடைந்து அப்புறம் அப்படியே வளர்ந்து வளர்ந்து என்ன ஆகுதுன்னா கடைசியில் வயோதிக பருவம் வருது. வயசாக பாருங்க உடல் பலவீனமாகுது. வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய பலன் வந்து அப்படியே வருஷங்கள் ஓட ஓட முதல்ல பாருங்க நம்ம எப்போவுமே பிறந்தநாள் கொண்டாடுவோம். சின்ன குழந்தைகளுக்கு ஒன்றும் பிறந்தநாள் கொண்டாடுவோம், சந்தோஷமாக கொண்டாடுவோம். அப்படியே கொண்டாடிட்டே வருவோம், நம்மளும் நம்ம பிறந்தநாள் கொண்டாடுவோம். அப்போ குறிப்பிட்ட அந்த வாலிப பருவம் போயிட்டு அப்புறம் பிறந்தநாள் வரும் பார்த்தீங்களா, அந்த பிறந்தநாளெல்லாம் வரும்போது என்ன உணர்வோம்? வயசாகிட்டு போகுது, சீக்கிரமாக வயசாகுதே, இப்படி கடகடன் டைமும் வருஷங்கள் ஓடுதே அப்படிங்கிற உணர்வு வரும். அப்புறம் பிறந்தநாள் வந்துச்சுன்னா ஐயோ இத்தனை வருஷம் ஆகி போச்சா, எனக்கு 47 வருஷம் ஆயிடுச்சா, 48 வருஷம் ஆயிடுச்சா, இவ்வளோ வருஷம் ஆகி போச்சே, அப்புறம் இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறேன் அப்படிங்கிற கணக்கும் போட்டுருவோம். மீறினா இன்னொரு 10 வருஷம் 5 வருஷம் அவ்வளோதான், அதுக்கப்புறம் போய் சேர வேண்டியதுதான் அப்படிங்கிற கவலையே வந்துடும் அதிகமாக. இது வந்து என்னென்னா அடுத்தது வருஷமாக மனசில் பயந்தான் வரும். அப்போ இந்த தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னே அப்படிங்கிறது, தீங்கு நாட்கள் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது அன்பான சொல்ல, அதாவது வயசாகிட்டே போகும்போது கடைசியில் அந்த மரணம் அதான் தீங்கு நாள். வயசாயிடுச்சுனாலே என்ன ஆகுதுன்னா அடுத்தடுத்து உடலுக்கு நிறைய வியாதிகள் வரும். பாருங்கள் இந்த வாழைப்பறை மீறிச்சுன்னா என்ன ஆகுது, 40 வயசு ஆனோன்னு என்ன ஆயிடும், அந்த 35 வயசுக்கு மேலே ஆனாலே அப்படியே எல்லாம் சொல்லுவாங்க வயசு 40 ஆக போகுது, உடம்ப பத்திரமா பார்த்துக்குங்க, அடிக்கடி செக்கப் பண்ணிக்கங்க, வாக்கிங் போங்க, சர்க்கரை அதிகமாக சேர்த்திக்காதீங்க, சுகர் அதாவது சால்ட் அதிகமாக சேர்த்திக்காதீங்க, நிறையா சொல்லுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, நிறையா அட்வைஸ் வரும். டாக்டரும் சொல்லுவாங்க, நம்ம நண்பர்கள் மற்றவர்கள் எல்லாமே சொல்லுவாங்க. இந்த தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீங்கள் சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் அப்படின்னா வயசாக என்ன ஆகுன்னா அந்த தீங்கு நாட்கள் நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். பாருங்கள் நிறையா நடக்க முடியாது, அப்புறம் நிற்க முடியாது, பலவீனமாயிரும் உடம்பு, அதான் தீங்கு நாட்கள். அப்புறம் எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். அப்போ வயதாக எதுவுமே பிடிக்காது, எனக்கு பிரியமானவர்கள் அல்ல, எதை கொடுத்தாலும் பிடிக்காது, எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று சொல்கிறது. வயசாச்சுனால எதை கண்டாலும் பிடிக்காது, என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றதுக்கும் பிடிக்காது, ஆனால் ஏதோ சாப்பிடுவோன்னு தோணும், ஆனால் பிடிக்காது. இது நான் பார்க்குறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்கள் எல்லாத்துக்கும் வரப்போகுது, பின்னாடி எல்லாருக்கும் வரப்போகுது. இப்போ நிறைய பேர் அந்த நாட்களில் அந்த வயோதிக பருவத்தில் இருக்கிறோம், அவங்களுடைய நிலைமை எப்படியா இருக்கும், அதாவது தீங்கு நாட்கள் வராது இருக்கணும், அது தீங்கு நாள் நினச்சே நிறைய பேர் கவலைப்படுவாங்க. அதாவது நான் கொஞ்ச நாள் மறிக்க போகிறேன் அப்படிங்கிற அதை குறித்து கவலை இருக்கும். அப்புறம் எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று சொல்லும் வருஷங்கள், அது வயசாக இதுக்கு வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது பிடிக்காது. அதுக்கடுத்தது சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இதெல்லாம் வந்து அந்தகாரப்படுறதுங்கிறது இருட்டாகிறது. இந்த சூரியனும் சந்திரனும் பார்த்தீங்கன்னா அந்தகாரப்படுதல் என்பது இருட்டாகிறது அன்பான சகோதரர்களே. அப்போ இது நாம் படிக்கிற வயசாயிடுச்சுனாலே கண் பார்வை மங்கிது, இரவும் பகலும் பார்க்கவும் உணரவும் முடியாமல் கண் பார்வை எப்போதும் மங்களா இருக்கும். மங்களா இருக்குல்ல, இருக்காதுங்களா? மங்களாக 40 வயசு டச் ஆனாலும் என்ன ஆகுது, கண் பார்வை கண்ணாடி போட வேண்டியது வந்துடும், கண்ணாடி போட வேண்டியது வந்துடும். அப்புறம் ரொம்ப வருத்தமாக இருக்கும். நேற்று கூட நான் நைட்டு சாயங்காலம் வண்டி ஓட்டிட்டு போகும்போது வருத்தப்பட்டு போனேன். இப்போ கண்ணாடி போடாமல் ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது, இப்படி ஆகி போச்சே, அந்த பார்வை போச்சே எனக்கு ஃபீல் பண்ணிட்டு போக வேண்டியது ஆகிப்போச்சு. ஏன்னா அந்த பார்வை பழைய பார்வை வராது. அந்த நாட்கள் நினச்சி பார்க்கும்போது அன்னைக்கு கண்ணாடியெல்லாம் போனாமல் எப்படி எவ்வளோ தூரம் நம்ம படித்தோம் எழுதணும், ஆனால் இந்த நாட்கள் போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ அன்பான சகோதரர்களே, அதாவது இரவும் பகலும் என்னங்கிறத பார்க்க முடியறதில்ல, உணர முடியறதில்ல, கண் பார்வை மங்கிடுது, கண் பார்வை மங்கிடுது. அடுத்தது அன்பான சகோதரர்களே 3ஆம் வசனம் வாசிக்கலாம்.
பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும். போதுங்க. மழைக்கு பின்னாடி மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் அப்படின்னா அன்பான சகோதரர், மழைக்கு பின்னாடி மேகங்கள் திரும்ப திரும்ப வர்றது. மழை என்பது என்ன, எதுக்கு உதாரணமாக சொல்லுவோம்? மழை எதுக்கு உதாரணமாக சொல்லுவோம்? மழையை வந்து ஒரு ஆசீர்வாதத்துக்கு உதாரணமாக சொல்லுவோம். உங்கள் காட்டில் மழை தான் போங்க அப்படிம்போம். என்ன சொல்லுவா? இனிமேல் உங்கள் காட்டில் மழை தானுங்க அப்படிம்போம். அப்போ என்ன அர்த்தம்? எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் தான், அந்த செழிப்பு, அதுதான் மழைக்கு உதாரணம் சொல்கிறது. இப்போ மழை என்பது ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக சொல்கிறோம். மழைக்கு பின்னாடி மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் மழைக்காலம் வரும். அதுதான் வாலிப பருவம். அது வந்து ஆசீர்வாதமான பருவம். அதுக்கப்புறமா என்ன ஆகுமாமா, மேகங்கள் திரும்ப திரும்ப வருமா. அந்த மேகங்கள் என்பது என்னென்னா அன்பான சகோதர சகோதரில், அந்த மேகங்கள் என்பது அதாவது துன்பம், துயரங்கள். அதாவது வயோதி பருவம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது, சரி வாலிப பருவம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து வயோதிக பருவம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த வாலிப பருவம் என்பது மழைக்காலம், அது ஆசீர்வாதமான காலம். அது முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் மீண்டும் மீண்டும் என்ன ஆகுமா, மேகங்கள் வருமா. அந்த மேகங்கள் என்பது பொறுத்தளவுக்கு ஒரு துன்பத்தை அடையாளப்படுத்தும். துன்பம் தான் மேகம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறமா அந்த வயசாகி போயிட்டு இருக்கும்போது நிறைய வருத்தங்கள் வந்துடும், நிறைய கவலைகள் மனசுக்குள்ளே வந்துடும். அப்போ கவலைகளை நினச்சி அழுவாங்க. நிறைய வயதானவங்க அவங்க தனியாக அழுதுட்டு இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் ஏதோ நினச்சி கவலைப்பட்டுருப்பாங்க. அதான் மழைக்கு பின்னாடி மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும். இந்த காலங்களெல்லாம் வராததற்கு முன்னாடி வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினச்சிரு அப்படிங்கிறார். இந்த மாதிரி சூழ்நிலை வராதுக்கு முன்னாடி உன் சிருஷ்டிகரை நினச்சிருங்கிறார். அதுக்கு அடுத்தது இந்த 3ஆம் வசனத்தில் 2வது பாட்டு, வீட்டு காவலாளிகள் தள்ளாடி அப்படிங்கிற வார்த்தை. அப்போ அந்த வீட்டு காவலாளிகள் என்பது பாருங்க, இந்த சரீரம் தான் நமக்கு வீடு. காவலாளிகள் என்பவங்க யாரு? நம்ம கால்கள் தான். திடீர்னு ஆபத்துன்னு சொல்லுங்க பாருங்க, என்ன பண்ணுவோம்? இங்கே வெடிகுண்டு வச்சிருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? அடுத்த செகண்டு, அடுத்த ஒரு 5வது செகண்ட் கீழே நிற்போம். எங்கே 4 மாடி எப்படி இறங்குன்னு அப்போ தான் உட்காந்து யோசிப்போம். இந்த 4 மாடி எப்படி நம்ம இறங்கி வந்தோம் அப்படின்னு யோசிப்போம். அந்த அளவுக்கு அடுத்தவங்களை தள்ளி விட்டுட்டு ஓடிடுவோம். அந்த அளவுக்கு என்னென்னா அந்த கால்கள் தான் நமக்கு பாதுகாக்கிறது. புரிஞ்சுங்களா? அப்போ அந்த வீட்டு காவலாளிகள் வந்து தள்ளாடி அப்படின்னா, வயசாகி போச்சுன்னா வாலிபர்கள் பாருங்க ஓடுவாங்க. வயசானவங்க ஓட முடியுமா? வாலிபர்களுக்கு ஈக்குவலாக ஓட முடியாது. வயசானாலும் ஓட முடியாது. அப்போ அந்த வீட்டு காவலாளிகள் தள்ளாடி அப்படின்னா என்னச்சுன்னா, கால்கள் பலவீனமாயிருது. 2 கால்களும் பலவீனமாகி தள்ளாடக்கூடிய நிலைமை. வயசான என்ன பண்ணுறாங்க, நடக்கும்போதே கொஞ்சம் அப்படியே தள்ளாடி உழுகிற மாதிரி தான் நடப்பாங்க நடக்கும்போதே. அப்போ தெரியும் வயசாகிடுச்சுங்கிறது நம்மளும் உணர்வோம். அப்படியே ரொம்ப போக என்ன ஆகுன்னா, அப்படியே இந்த குச்சியை விட்டுட்டு ஏதாச்சும் ஒரு குச்சியோட தான் நம்ம நடக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ அந்த கால்கள் பலவீனமாயிடுது. இந்த சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடி வாலிப பிராயத்திலேயே உன் சிருஷ்டிகரை நினை அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்தது பலசாலிகள் கூனி போய் அப்படிங்கிற வார்த்தை பார்க்குறோம். பலசாலிகள் அப்படின்னா அன்பான பலசாலிகள் அப்படிங்கிறது பார்க்கும்போது நம்மளை திடமாக நிற்க, பலசாலிகள் பார்க்கும்போது அவங்க எப்போவுமே பலசாலின்னு எப்படி சொல்லுவோன்னு, ஒருத்தவங்களை பார்க்கும்போதே நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருந்து அப்படியே நெஞ்சு நிமித்து நிற்கிறவங்க தான் வந்து பலசாலின்னு சொல்லுவோம். அப்போ அந்த பலசாலிகள் கூனி போய் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அன்பான சகோதர அதாவது நம்ம தண்டுவடம் வயசாக என்னன்னா அப்படி கூன் போட வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த பலசாலிகள் கூனி போய் நெஞ்ச நிமித்து நிற்கிறது பலவான்கள். அப்படியே குமிஞ்சு போகிறது, கூன் போடுறது வந்து பலவீனமாகிறது. அந்த பலசாலிகள் வந்து கூனி போய் இந்த காலம் வரும். இந்த எல்லாருக்கும் இந்த காலங்கள் ரொம்ப வயசாகிடுச்சுன்னா கூன் விழுந்துடும். அப்போ இது வந்து பார்க்கும்போது அன்பான முதுகெலும்பு கூனி போகக்கூடிய பருவம் எல்லாருக்கும் வரும் வயசாச்சுன்னா. அது வர்றதுக்கு முன்னாடி நீ வாலிப பிராயத்தில் சிஷ்யரை நினை அப்படிங்கிறார். அடுத்தது எந்திரம் அரைக்கிறவர்கள் சத்தம் கொஞ்சமானதினால் ஓய்ந்து. எந்திரம் அரைக்கிறவர்கள் சத்தம் அப்படின்னு சொல்லி இப்போ எதை சொல்கிறோம்? எந்திரம் அரைக்கிறதுங்கிறது என்னங்க? இப்போ சொல்லுவீங்க பாருங்க, என்னது? எந்திர சத்தம். நம்ம வாயில் எல்லாத்துக்கும் எத்தனை பல் இருக்கு?
32 பல் இருக்கு. 32 பல் என்ன ஆகுனா வயசாக வயசாக பல் என்ன ஆகும்? ஒவ்வொன்றா விழுந்துடும். அப்புறம் பொக்கவாய் ஆயிரும். முதல்ல பல் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ எலும்பு கொடுத்தாலும் நல்லி எலும்பு கொடுத்தாலும் என்ன பண்ணுவோம்? நல்லா கடிச்சு அப்படியே அரைச்சி சாப்பிட்ருவோம். ஆனால் வயசாகி போச்சுன்னா கடினமான முறுக்கு இந்த எலும்பெல்லாம் கொடுத்து கடிக்க முடியுங்களா? எந்திர சத்தம் குறைஞ்சு போய் மந்தமாயிருமா. எந்திரம் மறைக்கிற சத்தம் கொஞ்சமாய் ஓய்ந்து போயிருங்கிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா வயசாகி போச்சுனால பாருங்க, சாப்பிட்றது வாலிப பருவத்தில் எல்லாத்தையும் மென்று சாப்பிட்டுடலாம், எதை கொடுத்தாலும் சாப்பிடுவோம். ஆனால் வயசாக ஆக எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. பல்லு மறு அது அந்த அனுபவத்தில் இருக்கிறவங்க தான் தெரியும். வாலிபர்களுக்கு தெரியாது, இப்போ வைக்கிற வாலிபர்களுக்கு தெரியாது, போக போக தான் தெரியாது நிலைமை என்னங்கிறது. அப்போது பல் எல்லாமே என்ன தெரியுங்களா, எல்லாமே அதனுடைய ஆயுள் காலம் முடிய போகுது. ஒவ்வொன்றா உடையறக்க ஆரம்பிக்கும். அப்புறம் பல் போய் என்ன பண்ணுவான், பல் செட்டு வைக்க வேண்டியது வரும். அப்புறம் ரூட் கேனல் பண்ண வேண்டியது வரும். ஒவ்வொன்றா ஸ்பேர் பார்ட்ஸ் போயிட்டுருக்கு, ஒவ்வொன்றா சரி பண்ண முடியும். அப்போ எந்திரம் மறைக்கிற சத்தம் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த சாப்பிடக்கூடிய பலன் அந்த பல்லுக்கு போய் பல்லெல்லாம் விழுந்து போயிடும். பற்களெல்லாம் பலவீனமாகி விழுந்து விடுதல் அப்படின்னா எந்திரம் மறைக்கிற சத்தம் கேட்காது. ஐயா சாப்பிட முடியுமா? இந்த ஐயா என்ன சாப்பிடுவார்? முறுக்கு கொடுத்தா கடிச்சு சாப்பிட முடியுங்களா? சத்தம் வருமா? நம்மகிட்ட முறுக்கு கொடுத்தா சவுண்டு வரும், முறுக்கு நொறுங்குற சத்தம் கேட்கும். ஐயா கிட்ட கொடுத்தா கேட்கவே கேட்காது. அப்போ இப்படியாக அந்த எந்திரம் மறைக்கிறவங்களுடைய சத்தம் ஓஞ்சு கொஞ்சமாகி அப்படியே ஒவ்வொரு பல்லாக விழுந்து கடைசியில் இந்த மாதிரி பொக்கவாய் ஆயிடும். இப்படியாக பற்கள் எல்லாம் பலவீனமாகி விழுந்து விடும் அப்படிங்கிறார். அதுக்கடுத்தது, பலகணி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகாததற்கு முன்னும் பலகணி வழியாய், அந்த காலத்தில் ஜன்னல்கள் அதான் பலகணி, அதனுடைய வெளியே என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க. அப்போ நமக்கு எது பலகணி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்பான சகோதர இந்த கண்ணு தான். கண்ணெல்லாம் இருள் அடைஞ்சு போயிடும், கண்ணாடி போட வேண்டியது வரும். கண்ணாடி போட வேண்டியது பலகணி வழியா பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதுக்கு முன்னும். அப்போ கண்கள் என்ன ஆகுனா பாருங்க, 40 வயசு ஆனால் சாலாசரம், அதுக்கு ஒரு கண்ணாடி போடணும். அப்புறம் பார்வை ரொம்ப கம்மியாகிட்டு வரும், அதுக்கு ஒரு கண்ணாடி போடணும். கண்ணாடி போய் டெஸ்ட் பண்ணி தான் போடணும். இப்படியாக பார்க்கும்போது தொடர்ந்து அந்த பலகணி வழியாக பார்க்கிறவர்கள் அந்த கண்கள் இருண்டு போய் அந்த கண்ணே தெரியாத சூழ்நிலை வரும். இப்போ வயசாகிடுச்சு, ரொம்ப வயசாகி போச்சுன்னா ஒன்றுமே தெரியாது. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை, கண் பார்வை மங்கி போகுது. அதுக்கு தான் இன்றைக்கி பாருங்க, இந்த காலத்தில் ஏதோ கொஞ்சம் அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்ததுனால நம்ம இந்த கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிறோம். இல்லாட்டி போனால் படிக்க முடியுங்களா? அந்த கண்ணாடி கட்டிட்டா ஒன்றுமே தெரியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கண்ணாடி போட்டால் தெரியுது. அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த காலத்தில் ஒன்றே பண்ணியிருக்க முடியாது. அந்த கண் இருளோட தான் இருக்க வேண்டியது இருக்குது. இப்போ எதையுமே சரியாக பார்க்க முடியாது. இப்படி நாளாக நாளாக என்ன ஆகுனா, கண் பார்வை மங்கி கடைசியில் இருள், ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாத சூழ்நிலை வருங்கிறார். அதுக்கு அடுத்தது பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைப்பட்டு குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி கீத வாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போவதற்கு முன்னும். பாருங்க, இந்த எந்திர சத்தம் தாழ்ந்து போனது. எந்திர சத்தம் என்ன? எந்திரம் கிரைண்டர். என்ன கிரைண்டர்? பல்லு தான் நமக்கு கிரைண்டர். அந்த கிரைண்டர் சத்தம் கம்மியாயிரு. அதனால தெருவாசல் கதவுகள் அடைபட்டு அப்படிங்கிறது. தெருவாசல் கதவு, தெருவாசலின் கதவு அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தெருவாசலின் கதவு. நம்ம வீட்டு உட்காந்துட்டு இருப்போம், தெருவில் யாராச்சும் போனாங்கன்னா என்ன பேசிட்டு போகிறாங்கன்னு என்ன பண்ணுவோம்? காது கொடுத்து கேட்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா தெருவாசலின் கதவு. காது கேட்காம போகிறது. வயசானா காதும் கேட்காம போகாதுங்களா? வயசானவங்க சொல்லுவாங்க, வயசாகிறதுனால காது கேட்கறதில்ல, கொஞ்சம் சத்தமாக பேசுங்கப்பாங்க, சத்தமாக பேசுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த காது என்பது கேட்காம போயிடும். வயசாக வயசாக காது கேட்காம போயிடும், காது மந்தமாகும். அதான் தெருவாசலின் கதவு அடைக்கப்பட்டு போகிறதுக்கு முன்னாடி. அதனால தான் இப்போவே சத்தியத்தை கேட்டுருங்கிறாங்க. கூடுமான வரைக்கும் டைம் இருக்கும்போது 2 சப்ஜெக்ட் கேளுங்கன்னு சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம்னு சொல்கிறோம். ஏன்னா காது ஒரு நாள் கேட்காத காலம் வந்துடும்.
அப்போ அதனால் வந்து அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ கேட்குறோமோ கேட்டு முடிச்சிடணும். அப்படி கேட்க முடியலன்னு என்ன தெரியுங்களா, இப்படி செவிட்டு மிஷின் தான் வைக்கணும். இந்த மாதிரி இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா காது கேட்காதவங்களுக்கு வைக்கக்கூடிய மிஷின். அது வச்சுட்டோன்னா கொஞ்சம் சத்தத்தை இழுத்து கொடுக்கும். இந்த மாதிரி மிஷின் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இது வந்து ஹியரிங் எய்டு. இந்த இது வச்சுட்டா கொஞ்சம் சவுண்டு இது கொடுக்கும். காது கேட்காதவங்க இந்த கருவி பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த தெருவாசலின் கதவு அடைக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அன்பான சகோதரர்களே, வாலிப பிராயத்தில் ஒரு சிஷ்யரை நினைச்சிரு அப்படிங்கிறார். அடுத்தது குருவின் சத்தத்துக்கு மணந்திருக்க வேண்டியதாகி பாருங்க. நைட்டில் சரியாக தூக்கம் வராது வயசானவங்களுக்கு. வயசானவங்க நைட்டு சரியாக தூங்க முடியாது, அப்படியே புரண்டு தான் படுத்துருப்பாங்க. வெடிக்கா நம்ம கிட்ட சொல்லுவாங்க நைட்டெல்லாம் தூக்கமேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நல்லா தூங்கி எழுந்திரிச்சிருப்போம். அவங்க சும்மா சொல்லலாம்னு நினச்சிக்குவோம். ஆனால் வயசாச்சுன்னா நல்லா தூங்க முடியாது. பாருங்கள், குருவி சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகம்மா. சின்ன சத்தம் கேட்டால் கூட முழிக்க வேண்டிய சொல்லுவார், தூக்கமே வராது. அந்த சின்ன சத்தம் கேட்டால் கூட பாருங்கள் அது முழிப்பு வந்துடும் சொல்லி பார்க்குறோம். குருவின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகும் அப்படிங்கிறார். சிறு சத்தத்துக்கு கூட பாருங்கள் அன்பான சகோதரர்களே, நமக்கு கோபம் வரும், நம்ம தூங்க முடியாமல் படுத்துட்டு இருப்போம். இந்த சின்ன சின்ன சத்தம் கூட நமக்கு எரிச்சலை உண்டாகும். இது வந்து வயசானா தூக்கம் வராது. தூக்கம் வரலன்னு சொல்கிறதா உண்மைதான். வயசானவங்க வந்து எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குன்னு சொல்கிறாங்க, பார்த்தீங்கன்னா அது உண்மைதான். இது வந்து நம்ம இப்படி தான் இருக்குது மனிதனுடைய வாழ்க்கை. அதுக்கடுத்தது பார்க்குறோம், கீத வாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும். கீத வாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போகாததுக்கு முன்னும். இந்த கீத வாத்திய கன்னிகைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசேஷம்னா, இந்த மாதிரி கீத வாசித்து பாட்டு பாடி வாசிப்பாங்க, இசைக்கருவியில் வாசிப்பாங்க. அப்போ இந்த கீதவாத்திய கன்னிகைகள் எல்லாம், இந்த கீதவாத்திய கன்னிகைகள் என்பது எதை குறிக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது அன்பான சகோதரர்களே, நமக்கு குரல் வளம் கம்மியாயிரும். குரல் வளம் கம்மியாயிரும். தொண்டையினுடைய அந்த இது என்ன நாளுக்கு நாள் கம்மியாகி திடீர்னு அப்படியே வாய்ஸ் குறைஞ்சிட்டே வரும். வயசானால சத்தமாக பேச முடியாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சத்தமாக அவங்களால பேச முடியாது, மெதுவாக தான் பேசும். அப்போ என்னாங்கன்னா அந்த கீதவாத்திய கன்னிகள் சத்தம் அப்படிங்கிறது என்ன, அந்த தொண்டையில் இருக்கிற எல்லாமே உடல் உறுப்புகள் எல்லாமே பழசாக வயதாக பழசாயிட்டு தான் போகுது. கடைசியில் ஒரு நாள் செயல்படாமல் போயிடும். அதுதான் வந்து தீங்கு நாள், மரணத்தை நோக்கி போகிறது. அப்போ இந்த தொண்டையில் பேச முடியாத சூழ்நிலை வரும் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி இப்போவே நீங்கள் சத்தியத்தை பேசிடுங்க. ஆனால் இந்த வயலில் சத்தியத்தை தவிர்த்து எல்லாமே பேசுகிறோம். சத்தியத்தை பேசிடுங்க அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்தது பிரசங்கி 12:5 படிக்கிறோம். மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி. மேட்டுக்காக அச்சம் உண்டாகி, மேட்டுக்காக அச்சம் உண்டாகி அப்படின்னா மேட்டை பார்த்தாலே பயப்படுவாங்க வயசானவங்க. நிறைய பேர் 4ஆவது மாடி ஏறணும்னு நிறைய வயசானவங்களால வர முடியுதில்லை. ஏன்னா மேலே ஏறணுமே, பார்த்தாலே பயமாக இருக்கு. ஒரு மேடான பகுதி பார்த்தாலே ஐயோ இந்த மேட்டில் ஏறணுமே, நடக்க முடியாதே அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியில் பயங்கள் தோன்றி. அப்போ இது வந்து பயம் தோன்றும். இவ்வளோ தூரம் நடக்கணுமா, நடக்க முடியாது, மேடு பள்ளமெல்லாம் நடக்கிறதுக்கு பயமாயிரும், விழுந்துருவோமோ அப்படின்னு ஒரு பயம் வரும். இந்த ஒரு அச்சம் வயதான வந்துடும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது பார்க்குறோம், வாதுமை மரம் பூ பூத்து. வாதுமை மரம் வந்து பூ பூத்து அப்படிங்கிற வார்த்தையினோட அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, இந்த வாதுமை மரம் என்பது அவருடைய பூக்கள் வந்து வெள்ளை கலரில் தான் இருக்கு. பூக்கு வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு வாதுமை மரம். இந்த வாதுமை மரத்தின் சிறப்பு பாருங்க, மற்ற மரங்களெல்லாம் பூ பூத்து பின்னாடி கனி கொடுக்கும். அதாவது மற்ற மரங்கள்லாம் பூ பூத்து அப்புறம் தான் கனி வரும். ஆனால் அந்த வாதுமை மரம் மட்டும் முதல்ல கனி கொடுத்ததுக்கு அப்புறமா பூ பூக்கும். முதல்ல கனி கொடுத்துரும், அப்புறம் தான் பூக்குமா. இந்த மரத்துலையாவது உண்டா? முதல்ல பூ தான் வரும், அப்புறம் தான் காயாகி கனியாகு. ஆனால் வாதுமை மரம் மட்டும் முதல்ல கனி கொடுத்துட்டு அப்புறம் தான் பூ பூக்கும். அப்போ முதல்ல கனி வர்றதுங்கிறது முதல்ல வர வாலிப பருவம், அதுக்கப்புறமா பூ பூக்கிறதுங்கிறது அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வயோதிக பருவம். அதுவும் பாருங்க, அந்த வயோதிக பருவம், அதாவது வாதுமை மரம் வெள்ளை கலரில் தான் பூ பூக்கும். அப்போ இது வந்து எதை குறிக்குதுன்னா அன்பான சகோதரர்களே, இது வந்து பூ பூக்கும் காலத்தில் பூ வந்து இலை தலை எல்லாமே வெள்ளை கலரில் இருக்குங்கிறார். அதான் வாதுமை மரம் பூ பூக்கிறது. அப்படி என்ன,
அப்படின்னு தலைமுடியெல்லாம் வெள்ளையாயிரும். வயசான நரைக்குதா இல்லைங்களா? வயதாக வயதாக தலைமுடியெல்லாம் நரைச்சிரு. தலைமுடி நரைக்காம இருக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம்னா எண்ணெயெல்லாம் வச்சு தலை அடிக்கடி எண்ணெய் வச்சு தலை வரும். எதுக்குன்னா தலைமுடி வந்து நரைச்சிடக்கூடாதுன்னு. வயதானா ஆட்டோமேட்டிக்காக நரைக்கி. அது கூடுமான வரைக்கும் நரைக்காமல் பார்ப்பா. அப்படியே நரைச்சா என்ன பண்ணுறதுன்னா முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறது, டை போடுறது. முடிஞ்ச வரைக்கும் அந்த வெள்ளை முடி தெரியாத மாதிரி இன்றைக்கி டை நிறைய வந்துருச்சு. கடையில் போய் டை போடுறாங்க, டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் ஷாம்பு மாதிரியெல்லாம் இருக்குது, வாங்கிட்டு வந்து அப்படியே போட்டு பாருங்கள். இந்த வாது மரம் பூ பூக்கிறதுங்கிறது நம்மளுடைய அந்த வயதாகி போனால் தலைமுடியாக நரைச்சி போகிறது. எல்லாருக்கும் நரைக்குமே நரைக்காதுங்களா? வயசு ஆக ஆக நரைச்சிரு. பாருங்க, சின்ன குழந்தைய எப்போ வாலிபரில் எப்போ தலைமுடி நரைக்காது. அதையும் மீறி வாலிப பருவத்தில் நரைச்சதுன்னு என்ன சொல்லுவோம்? அதுக்கு ஒரு பேர், அது இளநரை. அது என்ன சொல்லுவோம்? அது இளநரைன்னு சொல்லுவோம். அது இளநரை தான். ஆனால் அந்த நரை என்பது வயதானவர்களுக்கு தான் அந்த முடி நரைச்சி போகிறது. அது நான் அப்படியே வாலிபர்களுக்கு யாராச்சும் முடி நரைச்சிருந்துச்சுன்னு என்ன சொல்லுவாங்க? என்னடா அது உனக்கு வயசான மாதிரி முடி நரைச்சி போச்சு அப்படின்னு கேட்போம். என்ன இப்படி நரைச்சி கிடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அதாவது முடி நரைச்சிடக்கூடாது. நரைச்சதுனால அது வயசானதுக்கு தான் அடையாளம். அப்போ இந்த வாதுமை மரம் வந்து பூ பூத்து அப்படின்னா இது வயதான தலைமுடியெல்லாம் நரைச்சி அப்படியே விழுந்து போகிறத அடையாளப்படுத்துது. அதுக்கடுத்தது வெட்டுக்கிளியும் பாரமாகி. பாருங்க, வாது மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி. வெட்டுக்கிளியும் பாரமாகுமா? வெட்டுக்கிளி சின்ன ஒரு பூச்சி தான். அது எப்படி நம்ம கை மேலே உட்காந்து அது வெயிட்டே தெரியாது. அது மாதிரி வாலிப பிராயத்தில் தெரியாது. ஆனால் வயசான வெட்டுக்கிளியும் பாரமாகுமா? அப்போ அந்த வெட்டுக்கிளி என்பது என்ன, வயசாகிடுச்சுனாலே நம்ம தலையிலலாம் வந்து இந்த ஒட்டுண்ணிகள்லாம் சேர்ந்து பராமரிக்க முடியாமல் வயசாக பாருங்கள், ரொம்ப வயசாகி பெட்டில் படுத்தா என்ன ஆகுங்க? அவங்களுக்கு அந்த உடம்புல அந்த ஒட்டுண்ணிகள் எல்லாம் வந்துடும், தலையில் பேனெல்லாம் வந்துடும். அதுவே அவங்களுக்கு பாரமாக இருக்கும். அதுவே அவங்களுக்கு பாரமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வயசானவங்களும் மொட்டை அடிச்சு விட்டுறாங்க. ஏதோ இந்த மாதிரி ஒட்டுண்ணிகள்லாம் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். அதுவே பெரிய பாரமாயிரும். வெட்டுக்கிளியும் பாரமாயிரும். வயதாகும் போது பெண்கள்லாம் தலையில் வந்து அண்டிக்கொள்வதை இது குறிக்குது அன்பான சகோதர சொல்லு. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஆயிருக்குன்னா வாலிப பிராயத்தில் ஒரு சிஷ்யர் நினச்சிருங்க அப்படிங்கிறார். அடுத்தது பாருங்க, வெட்டுக்கிளியும் பாரமாகி. அப்படி அடுத்து வந்து பசி தீபனமும் அற்று போகாததற்கு முன்னும். பசி தீபனமும் அற்று போகாததற்கு முன்னும். பசி தீபனம் அப்படின்னா வாலிப பருவத்தில் நல்லா சாப்பிடுவாங்க. 4 வேளை சாப்பிடுவாங்க, 5 வேளை சாப்பிடுவாங்க. எதை கொடுத்தா எப்போ கொடுத்தா சாப்பிடுவாங்க. வேண்டானே சொல்ல மாட்டாங்க. அது வாலிப பருவம். எல்லாத்தையும் சாப்பிட்டு எதை கொடுத்தாலும் சாப்பிடக்கூடிய பருவம் தான் வாலிப பருவம். ஆனால் வயசாகி போச்சுன்னா சாப்பிட முடியுங்களா? வயதானவங்கக்கிட்ட ஏதாச்சும் கொடுத்து பாருங்களா, வேண்டான்ருவாங்க. சாப்பிட்ற கொடுத்து பாருங்க. வாலிபர்கிட்ட ஒன்று கொடுங்க, வயசானவங்க கொடுங்க. வாலிபர் உடனே வாங்கி சாப்பிட்டுருவாங்க. ஆனால் வயசானவங்களால சாப்பிட முடியாது, எனக்கு வேண்டான்ருவாங்க. நாமளே இப்போ உணர்வோம், நமக்கு அந்த அந்த தின்பண்டங்கள் மேலே இப்போ ஆசை வர்றதில்லை, சாப்பிட்றதுக்கும் பிடிக்கிறதில்லை. அப்போ பசி தீபனம் அற்று போகாதற்கு முன்னும். அப்போ வயதானாலே பசி எடுக்காமல் போயிடும். அந்த பசி எடுக்காமல் போச்சுன்னா எதை பார்த்தாலுமே வேண்டாம் அப்படின்னு விட்டுருவோம், சாப்பிட வேண்டாம்னு விட்டுறது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வரும். அந்த பருவம் வர்றதுக்கு முன்னாடி, அந்த சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணிடுறீங்கன்னா வாலிப பிராயத்தில் உன் சிஷ்யர் நினச்சிருங்க அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்தது மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனால, மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனால. நித்திய வீடுங்கிறது என்னங்க? மனுஷன் நித்திய வீடு. இந்த பூமியில் நம்ம எல்லாருமே என்னவா இருக்கிறோம்? மனிதனாக பிறந்தவங்க எல்லாருக்கும் இந்த பூமி நிலையானதா இல்லை. இந்த பூமியில் கொஞ்ச காலம் வாழ்கிறோம், அதுக்கப்புறம் எல்லாரும் மரிச்சு போயிடுறோம். எல்லாரும் மரிச்சு போயிடுறோம். அப்படின்னா இந்த பூமியில் யாருமே வந்து அதிக நாட்கள் வாழ முடியாது. மீறினா 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாரும் மரித்து போக வேண்டிய நிலைமை வருது. ஆனால் நித்திய வீடு என்பது அன்பான சொல்லு, மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறது. என்ன சொல்லுவாங்க? மரணத்தை தழுவுதல் நித்திய வீட்டுக்கு போகிறது அப்படின்னா மரித்து போகிறது. அதான் நித்திய வீடு. எல்லாருக்கும் மரணம் உண்டு. அந்த மரணம் என்பது எல்லாருக்கும் வருது.
அப்போ அந்த நித்திய வீடு என்பது எல்லாருக்கும் ஒன்று இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நித்தியமான வீடு. எல்லாரும் அந்த மரணத்தில் போக போகிறோம். அந்த மனுஷன் வந்து தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனால, நித்திய வீட்டுக்கு அதாவது மறிச்சு போயிட்டு என்ன நடக்கு அடுத்தது? இப்போ உலக பிரகாரம் பார்க்குறோம். மறிச்சாச்சுன்னா அந்த வீட்டில் என்ன பண்ணுவாங்க பாருங்கள். நேரடியாக நித்திய வீடு மரணத்தை குறிக்கிறது. அதில் வந்து துக்கம் கொண்டாடுகள் வீதியிலே தெரியாத இருக்கும் பண்ணும். அந்த மறித்து போனவங்களுடைய வீட்டில் அவங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் வந்து கூடுவாங்க துக்கம் கொண்டாடுவாங்க. துக்கம் கொண்டாடுறவங்க வந்து வீட்டுக்கு வந்து அந்த இறந்ததுக்கு வந்து பார்த்துட்டு இறந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக வருவாங்க. அப்போ அந்த மறிச்சு போனவங்களுடைய அந்த தெருவே பாருங்க ஒரு துக்கத்தோடு இருக்கும். ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு மறிச்சு போயிட்டேன்னா அந்த தெருவே துக்கத்தோட அப்படியே இருக்கும். துக்கம் கொண்டாடுறவங்க வீதியில் அப்படியே திரிவாங்க. அதுக்கு முன்னாடி பாருங்க, துக்கம் கொண்டாடுற வீடியோ தெரியா இருக்கு முன்னே. இப்போ மறிச்சுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க, வந்து கூடி துக்கம் விசாரிப்பாங்க. இதெல்லாம் வந்து வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வாலிப பிராயத்தில் உன் சிஸ்டர் நினச்சிருங்க அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்தது பிரசங்கி 12:6 வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி. இதெல்லாம் வந்து பார்க்கணும். வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு. வெள்ளிக்கயிறு என்பது என்னங்க? வெள்ளிக்கயிறு நம்ம ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா அந்த அரணான் கயிறு கட்டும் வெள்ளிக்கயிறு. அது கட்டுவிட்டு அது என்ன அந்த இதெல்லாம் கட் பண்ணி தான் வந்து குழியில் போடுவாங்க பாடியை, பிணத்தை. அப்போ அந்த வெள்ளிக்கயிறு என்பது பாருங்க, இதுதான் வெள்ளிக்கயிறு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளிக்கயிறு, தேவன் போட்டுக்கிற நரம்புகள். இந்த நரம்புகள் எல்லாமே என்னாங்கன்னா வயது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கட்டு விட்டு போகும். கட்டு விட்டு போகிறதுங்கிறது தளர்ந்து போகிறத குறிக்குது. இப்போ வயதானாலும் எல்லாருக்கும் வரக்கூடிய நரம்பு தளர்ச்சி, வயது ஆயிடுச்சுனாலே எல்லாருக்கும் நரம்பு தளர்ச்சி வந்துடும். கைகளால் நடுக்க ஆரம்பிக்கும், பிடிக்க முடியாது. அப்போது வெள்ளிக்கயிறு கட்டு விட்டு அப்படிங்கிறது வந்து வயதான நரம்பு தளர்ச்சி வந்துடும். அந்த நரம்பு மண்டலம் முழுவதும் பாதிக்கப்பட்டு விடக்கூடிய நிலைமை தான் சொல்கிறார் அந்த வெள்ளிக்கயிறு கட்டு விடுதல் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது பொற்கிண்ணி நசுங்கி. அது என்னங்க பொற்கிண்ணி நசுங்கி? பொற்கிண்ணி அப்படின்னா நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறது உடம்புல பொற்கிண்ணிங்கிற உடல் உறுப்பு தான். அது என்ன சொல்கிறாருன்னா, அன்பான சகோதர சிலைக்கு பார்க்குறோம், நம்ம கிட்னி அதுவும் நாளடைவில் என்னாங்கன்னா செயலிழந்து போயிடும். பொற்கிண்ணி நசுங்கி அப்படிங்கிறது கிட்னி வந்து செயல்பாடு குறைந்து அது தன்னுடைய செயல்பாட்டை இழந்து விடுறது குறிக்குது அன்பான சகோதர சிலை. அதுக்கு அடுத்தது பார்க்குறோம் ஊட்டின் அருகே சால் உடைந்து. அந்த ஊட்டின இப்போ இறந்தவங்களை எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டின கொண்டு போய் இந்த ஒரு இது மாதிரி உடைப்பாங்க. அந்த சால் உடைஞ்சு போகிறது அது எதை குறிக்குன்னா, அந்த சால் என்பது அன்பான சகோதர சிலை நம்ம இருதயத்தை குறிக்குது. இருதயம் இது வந்து உடஞ்சி போச்சுன்னா என்ன ஆகுன்னா அவ்வளோதான், இருதயம் செயல்பாட்டை இருதயம் வேலை செய்யாமல் போகிறது. இருதயம் வேலை செய்யலைன்னா அவ்வளோதான், மறிச்சு போன நிலைமை தான். இதை செய்வோம். அடுத்தது பாருங்க, துறவண்டையில் உருளை நொறுங்கி. இதெல்லாமே மறித்து போய் அடக்கமான கொண்டு போது செய்யக்கூடிய வேலை. நான் பார்த்துட்டு ஒருத்தர் பாடி எடுத்துகிட்டு போகும்போது இதெல்லாம் செய்வாங்க. அந்த சட்டி உடைப்பாங்க. அப்புறம் துறவண்டையில் உருளை நொறுங்கி அப்படிங்கிறது அந்த இடுகாட்டில் போய் ஒரு சிலர் போட்டு உடைப்பாங்க. அந்த உருளை நொறுங்கி அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, அன்பான சகோதர செல்ல, இந்த துறவண்டையில் உருளை நொறுங்கிறதுங்கிறது பாருங்க நம்முடைய நுரையீரலுடைய இயக்கம். இதெல்லாம் வந்து என்ன ஆகுன்னா, இப்போ நுரையீரல் வந்து பம்ப் பண்ணலைன்னா நம்ம சுவாசிக்க முடியாது. அந்த துறவண்டையில் உருளை நொறுங்கி அப்படிங்கிறது நுரையீரல் வந்து தன்னுடைய செயல்பாட்டை இழந்து போகிறது. பாருங்க என்ன கடைசியில் வந்து பாருங்க, அந்த லாஸ்ட்டாக மறிச்சு போகிற தருவாயில் இருக்கக்கூடிய இந்த வயசானவங்களை பார்க்கும்போது எப்படி இருப்பாங்க? மூச்சு விட சிரமப்படுவாங்க. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாருங்க, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு இருக்குதுங்க, அவ்வளோதானுங்க, போயிடுவாருங்க. அப்போ இது என்னென்னா, எல்லாரும் நம்ம பார்த்துருப்போம் நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தினர்களே நம்ம பார்த்துருப்போம். அப்போ இந்த நுரையீரல் செயலேருந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு மறிச்சு போகிறத குறிக்குது அன்பான சகோதர சிலை. அப்போ அந்த மரணத்தைக்குள்ளே போகிறது,
அப்போ இதெல்லாம் என்னாச்சுன்னா அந்த துறவண்டையில் வந்து உருளை நொறுங்கி அப்படிங்கிறது நுரையீரல் செயல் கடைசியில் வந்து மூச்சு நின்றுச்சுன்னா அவ்வளோதான், நித்திய வீட்டுக்கு போய் சேர வேண்டியதுதான். அப்போ இது வந்து மனிதனுடைய வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து கடைசியில் வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயம். அதனால சொல்கிறாரு, இப்படியாக மனித வாழ்க்கை வந்து குழந்தை பிறந்ததுலேருந்து முடிவில் எல்லாரும் நித்திய வீட்டுக்கு போக போகிறோம். அதனால் வாலிப பிராயத்தில் உன் சிஷ்யர் என்ன அப்படிங்கிறார். வாலிப பிராயத்தில் ஒரு சிஷ்யர் என்ன, இது வரைக்கும் நம்ம நேரடியான அர்த்தம் பார்த்தோம். அப்போ நேரடியான அர்த்தத்தை வந்து நம்ம பார்த்தோம். வாலிப பிராயத்தில் சிஷ்யர் நினை, ஏன்னா மறிச்சு போயாச்சுன்னா துக்கம் கொண்டாட வீட்டுக்கு வந்துடுவாங்க. எல்லாமே வந்து பாருங்க, நம்ம என்ன மண்ணில் போயிடுவோம். அதான் சொல்ல பிரசங்கி 12:7. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் மண்ணானது பூமிக்கு திரும்புறது, முன்னிருந்த பூமிக்கு திரும்புறது. அப்போ மண்ணானது எப்படி தான் முன்னிருந்த பூமி, நம்ம உடம்பே மண்ணு தான். நம்ம அடக்கம் பண்ணும்போது என்ன சொல்லி அடக்கம் பண்ணுவாங்க? மண்ணாக இருந்தால் மண்ணுக்கே திரும்புகிறேன், மண்ணுக்கு மண்ணா, புழுதிக்கு புழுதா, புழுதிக்கு புழுதியாக, சாம்பலுக்கு சாம்பலாக ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்புறதுங்கிறது அன்பான சதத்தில் நம்ம சரீரமாகிய மண் மீண்டும் இந்த பூமிக்கே திரும்புது, அதைத்தான் அடையாளப்படுத்துகிறது. ஆனால் ஆவி வந்து தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகுது. நம்ம ஆதி தகப்பன் ஆதாமுக்கு மண்ணில் படைச்சி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியில் ஊதினார். அவர் என்ன ஆகிட்டாருங்க? ஜீவாத்மாவாயிட்டார். அப்போ அந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போயிடும். ஜீவ ஆத்மா அப்படிங்கிறது என்ன? தேவன் கொடுத்த ஆவி அந்த ஆதாமுக்குள்ள இருந்துச்சு. அந்த ஆவி தான் இன்றைக்கி வரைக்கும் நமக்குள்ளே இருக்குது. அப்போ தேவன் கொடுத்த ஜீவ சுவாசத்தை தேவன் எடுத்துட்டாருன்னா நம்ம மண்ணுக்கு போயிட வேண்டியதுதான். இதுதான் நம்ம நிலைமை. ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும். ஏன்னா ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மீண்டும் போயிடும். அதாவது தேவன் கொடுத்த ஜீவ சுவாசம், அந்த சுவாசிக்கூடிய தன்மை வந்து இல்லாமல் போயிடும். அதனால் வந்து நம்ம தேவனுக்கு என்று ஏதாவது செஞ்சிடணும். அவர் கொடுத்த ஆவி இருக்கும்போதே நம்ம தேவனுக்கு என்று ஏதாச்சும் நம்ம பிரயாசப்பட்டு ஓடிடணும். அன்பான சகோதர சொல்லு, அதனால சொல்கிறாரு, இப்படியான சூழ்நிலை ஒவ்வொரு மனிதனுக்கு வரும். அதனால தான் சொல்கிறாரு, வாலிப பிராயத்தில் உன் சிஷ்டிகரை நினை. பாருங்க, வாலிப பிராயத்தை தான் நினைக்கணுமா? இப்போ வாலிப பிராயத்தில் தான் மரணம் வராதான்? குழந்தை பருவத்தில் கூட மரணம் வருது. வயசாகித்தான் மரணம் வர்றதுங்கிறது இல்லை. எல்லா பருவத்திலையும் மரணம் வருது. ஆனால் அதிகமாக வயசாகித்தான் மறிக்கிறாங்க. அதனால தான் வாலிப பிராயத்தில் உன் சிஷ்யை நினச்சிருங்க. ஏன்னா அந்த பருவத்தில் தான் எல்லாமே எதை வேணாலும் செய்ய முடியும். அதாவது பழமொழி கூட சொல்லுவாங்க, ஓடுகிற பாம்பை காலில் மிதிக்கிற பருவமா, அந்த பருவம் வாலிப பருவம். அதனால் அன்பான சகோதரர், இந்த ஒரு பாடத்தில் நம்ம இது வரைக்கும் லிட்டலான விஷயங்களை பார்த்தோம். அதாவது இப்போ ஆவிக்குரிய விஷயத்தை பார்க்க போகிறோம். 1 Corinthians 12ஆம் அதிகாரத்தில் வசனம் 11 12 முடிய, மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அப்போ அன்பான சகோதரரை பாருங்க, இப்போ நமக்கு தேவனுடைய ஆவியை நமக்கு கொடுத்துருக்காரு. தேவனுடைய ஆவி இருந்தால் தான் தேவனுக்குரியல அறிய முடியும். இப்போ நம்ம இதெல்லாம் படித்தோம். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை தான் படித்தோம். ஒரு குழந்தை பிறந்து அது வழிபனாகி அது வயோதிகமாகி மறித்து போகிற வரைக்கும் என்னென்ன நடக்குங்க உடம்புல, அதை தான் நம்ம படித்தோம். ஆனால் பாருங்கள், அது வந்து தேவனுடைய ஆவிக்குரிய விஷயம் அதில் அடங்கியிருக்குது. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவன்லேருந்து புறப்படுகிற ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறார். அதெல்லாம் சொல்கிறார் பாருங்க, உனக்கு கொஞ்சம் 12:13 1 Corinthians 2ஆம் அதிகாரம் வசனம் 13, அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். மனுஷ ஞானத்துல நம்ம இப்போ இவ்வளவு விஷயங்களை பார்த்தோம். மனிதனுக்கு நேரிடக்கூடிய துன்பம், உடம்புல இருக்கக்கூடிய மாற்றங்களை பார்த்தோம். சார் அப்போஸ்தலன் பவுல் மனுஷ ஞானம் போதிக்கிற பிரகார வார்த்தைகளால் நாங்கள் பேசாமல் ஆவிக்கு பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளால் பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோட சம்மந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அப்போ நம்ம ஆவிக்குரிய விஷயத்தால் நம்ம இப்போ சம்மந்தப்படுத்தி பார்க்குறோம். ஏன்னா
நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவன் வந்து உலகத்துக்கு நம்ம பிரிச்செடுத்தாரு. அவருடைய மேலான சத்தியத்தை நமக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம எப்படி இருக்கக்கூடாதுன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து எபேசியருக்கு எழுதும்போது சொல்கிறாரு 4:14, நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அன்பான சகோதரர்களே, நம்ம படிக்கிறோம், நாம் இனி குழந்தைகளாக இராமல் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். நாம் இனி குழந்தைகளாக இருக்கக்கூடாதுங்கிறார். மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிற தந்திரமுள்ள போதமாகிய பலவிதமான காற்று இன்னைக்கு அடிச்சுட்டு இருக்குது. இன்னைக்கு பலவிதமான காற்றுக்கள், பலவிதமான போதனைகள் அதான் அடையாளப்படுத்துது. பலவிதமான காற்றுக்கள், பலவிதமான போதனைகள் இன்னைக்கு உலகத்தில் இருக்குது. நல்லா சொல்றாரு, மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்தமுள்ள போதமாகி பலவிதமான காற்றுனால அலைகளைப் போல அடிபட்டு அலைகளைப் போல இல்லாமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள, ஏன்னா நமக்கு தலை கத்தரா இயேசு கிறிஸ்து, தலையாகிய இயேசு கிறிஸ்து தளபதி அவர் தான். நமக்கு அவர் பின்னாடி போகிற நம்ம போர் சேவகர்கள், அவ்வளோதான். அப்போ தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றிலேயும் நம்ம வளரவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார்கள். அப்போ நம்ம எல்லாவற்றிலையும் வளரணும். அப்போ அன்பான சகோதரர்கள், நம்ம வந்து இப்போ வளரணும், அதான் முக்கியம். குழந்தை வந்து பிறந்து குழந்தையாகவே இருந்துச்சுன்னா பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? அந்த குழந்தை வளரவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை வளரவே இல்லைன்னா பெற்றோர் ரொம்ப வருத்தப்படுவாங்க. குழந்தை அந்தந்த ஸ்டேஜில் அந்தந்த பருவத்தை அடையணும். கைகால் அசைக்கணும், சிரிக்கணும், தலையாட்டணும், கைகாலை உதைக்கணும், குப்புற விழுகணும், தவளணும், எந்திரிச்சு நிற்கணும், விழுகணும், நடக்கணும். இதெல்லாம் அந்த பருவம். இந்த பருவம் இதெல்லாம் நடக்கலைன்னா பெற்றவங்களுக்கு வருத்தமாயிடும். ஏன்னா இது நடக்கலையே. அப்போ குழந்தை என்றது குழந்தையாகவே இருக்கக்கூடாது, அது வளரணும். அன்பான சகோதர சொல்லு, இப்போ நாம் ஆவிக்குரிய விஷயத்தை சம்மந்தப்படுத்தி பார்க்குறோம். மனசு ஞானம் போதிக்கிறவர்கள் நாம் போதிக்கல. தேவனுடைய பரிசுத்தாவி தேவன் நமக்கு கொடுத்துருக்கார். அப்படியே நாம வந்து குழந்தைகளா, நாம் இனி குழந்தைகளா இராமல் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கார். நாம் குழந்தைகளா இல்லை நன்கு வளர்ந்தவர்களா? நம்முடைய நிலை என்ன இப்போ நீங்க சொல்லுங்க. நம்ம குழந்தைகளா இருக்கிறோமா, நன்கு வளர்ந்தவர்களா இருக்கிறோமா, எப்படி இருக்கிறோம்? வளர்றோம், வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். எப்போ வளர்ந்து முடிப்போம்? நம்ம குழந்தைகளா இருக்கிறோமா? யார் குழந்தைகளா இருக்கிறோன்னு நமக்கு தெரியும். யார் வளர்ந்துருக்குறாங்கன்னு தெரியும். அப்போ நம்ம நன்கு வளர்ந்தவர்களாக இருக்கிறோம். நம்ம தற்போது நிலை என்னன்னு நம்ம வந்து இப்போ கேள்வி கேட்டு பார்த்துக்கணும். நம்ம குழந்தைகளாகவே இருக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா லேசான ஆகாரம் கொடுப்பாங்க, பலமான ஆகாரம் தரமாட்டாங்க. குழந்தைக்கு தாய்ப்பால் தான். அதை விட்டாச்சுன்னா அடுத்த ஸ்டேஜில் லேசான ஆகாரம் தான் கொடுப்பாங்க. சர்லாக்கு அது இது அப்படி கொடுப்பாங்க. அப்புறம் அந்த குழந்தைகள் வளர்ந்து வாலிபராகும் போது நல்ல திடமான ஆகாரம் கொடுப்பாங்க. இப்போ நம்ம திடமாக ஆகாரம் சாப்பிட்றோமா இல்லை ஆவிக்குரிய ஆகாரம்? நான் சொல்கிறது, நான் மாம்சத்துக்குரிய ஆகாரம் சொல்ல. அப்போ இந்த ஆவிக்குரிய ஆகாரம் வந்து நம்ம வந்து நன்கு வளர்ந்த திடமான ஆகாரம் சாப்பிட்டு நன்கு வளருவோம். குழந்தைகள் ஆகிறவங்க வந்து லேசான ஆகாரத்தையே சாப்பிட்ருப்பாங்க. லேசான ஆகாரம் என்பது பெரிய பெரிய விஷயங்கள் சத்தியங்களை கற்றுக்கொள்ளாமல் லேசான ஆகாரத்தை சாப்பிடுறது. அவங்க குழந்தைகளாகவே இருப்பாங்க, அவ்வளோதான். நம்ம வந்து எப்படி வளரணும் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க, எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பெற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். நம்ம வளர்ச்சி எந்த மாதிரி இருக்கணும்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் வந்து இந்த பிரதர் மாதிரி வளரணும்னு நினைக்கக்கூடாது. பாருங்க, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுத்தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் வளரணும். அப்போ கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி அதுதான் நமக்கு வந்து டார்கெட்டாக இருக்கணும். கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி அதைத்தான் நம்ம வந்து நமக்கு அளவுகோலாக வச்சுக்கணும். அந்த அளவுக்கு கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகணும். இதுதான் நம்ம டார்கெட்டாக இருக்கணும். இந்த வளர்ச்சி தாங்க நமக்கு வேணும் அன்பான சகோதர சொல்லு. அப்போ பூரண புருஷராகிறது கிறிஸ்து தான் பூரண புருஷன். அவர் அளவுக்கு வந்து நம்ம வளரணும் சத்தியத்தில் அன்பான சகோதர சொல்லு.
இப்போ நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோன்னா, நம்ம வயதான குழந்தைகளும் அல்ல, பூரண வயதானவரும் கிடையாது. இப்போ நம்ம குழந்தைகளும் இல்லை, குழந்தைகள் யாராச்சும் இருக்கிறோமானா இல்லை, குழந்தைகளாகவும் இல்லை, பூரண வயதானவர்களாகவும் இல்லை. எல்லாமே நல்லா பூர்ண வயதாயிட்டோமானா, பூர்ண வளர்ச்சி பெற்றுட்டோமானா இல்லை. யாராச்சும் பூர்ண வளர்ச்சி பெற்றிருக்கிறோமா? இல்லை. எல்லாமே பூரணத்தை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்பான சகோதரர், நம்ம எல்லாமே எப்படி இருக்கிறோன்னா, சத்தியத்தை கேட்டு வரோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே வாலிப பிராயத்தில் இருக்கிறோம். இப்போ எல்லாருமே இங்கே உட்காந்துருக்கிற அத்தனை பேருமே வாலிப பிராயத்தில் தான் இருக்கிறோம். நம்ம பூர்ண புருஷர் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க யாராச்சும் இருக்க முடியுமா? கிறிஸ்துவன் நிறைவான வளர்ச்சி நான் எட்டிட்டேன் பிரதர், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம இப்போ சத்தியத்தை கேட்டு இப்போ அனைவருமே இப்போ வாலிப பிராயத்தில் தான் இருக்கிறோம். தினமான ஆகாரத்தை சாப்பிட்டு வாலிப பிராயத்தில் தான் இருக்கிறோம். அப்படின்னா சாலமோன் ஞானி சொன்னது நமக்கு தான். வாலிப பிராயத்தில் ஒரு சிஷ்யரை நினை அப்படின்னு யார்கிட்ட பேசிட்டு இருந்தா தெரியுங்களா? வாலிபர்களாகி நம்மகிட்ட தான். பாருங்க, வயசில் பல வயதில் இருக்கிற சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாருமே வாலிபர்கள் தான். நம்ம எல்லாருமே வாலிபர்கள் தான் கிறிஸ்துவுக்குள்ள. அப்போ அன்பான சகோதரி, இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆவிக்கு கன்னடத்தில் பார்க்கும்போது நம்ம வாலிப பருவத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அன்பான சகோதரி, நம்ம எல்லாமே யூத் தான். அதனால நமக்கு என்ன பேரு? மாணவர்கள். நம்ம எல்லாமே மாணவர்கள், வேத மாணவர்கள். அதனால தான் நம்ம எல்லாமே யூத்து தான். அப்போ அன்பான சகோதரி, நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு இளமை பருவத்தில் தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். பாருங்கள், யூத் ஸ்டேஜுங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பாருங்கள் யூத் அப்படிங்கிறது எதை குறிக்குன்னா வாலிப பருவம். பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட தன் வாலிப பருவத்தை ஸ்டார்ட் பண்ணார். எப்படி ஸ்டார்ட் பண்ணார்? ஞானஸ்தானத்தில். அன்பான சகோதரர், யோர்தான் நதியில் 30 வயசு ஆயிடுச்சு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு. நியாயப்பிரமாணத்தின் பிரகாரமாக அந்த வயசு 30 வயசு வந்தோடனே ஒருவன் தேவனுடைய ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சரியாக 30 வயது ஆகும்போது தன்னை வந்து ஒப்பு கொடுத்தார், ஞானஸ்தானத்தில் ஒப்பு கொடுத்தார். அப்போ அவர் வாலிப பருவத்தில் உள்ள அடியெடுத்து வைக்கிறார். அப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டார். இப்போ என்ன ஆகணும்னா ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷுங்கிறது அவரோட டெத்து. ஃபினிஷ் பண்ணார். பூரண புருஷராகி டெத்து, அதாவது எல்லாருக்குமான மீட்கும் பொருளை கொடுத்து, எல்லாருக்குமான அந்த ரேன்சம் சாக்ரிஃபைஸை கொடுத்து அவர் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார், ஃபினிஷ் பண்ணார். பூரண புருஷராகி அவர் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஞானஸ்தானம், எண்டிங் பாயிண்ட் டெத்து. அதே மாதிரி நம்ம ஒவ்வொருவருக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குங்களா இல்லைங்களா? எது ஸ்டார்டிங் பாயிண்ட்? நம்மளுடைய ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து அன்பான சார், நம்ம எல்லாமே இப்போ வந்து யூத் நிலைமையில தான் இருக்கிறோம், வாலிப பருவத்தில் தான் இருக்கிறோம். அப்போ வாலிபர்களை போல நம்ம ஆக்டிவாக இருக்கிறோமா? நம்ம கேள்வி கேட்டுக்கணும். வாலிபர்கள் எப்படி இருப்பாங்க? சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக இருக்கிறோமா? நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஆனால் ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா டெத்தில் முடிக்கணும். அந்த முடிக்கும் பொழுது எப்படி இருக்கணும்னா கிறிஸ்துவின் சாயலில் நாம் இருக்கணும். அந்த பூரண புருஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஸ்டேஜில் நம்ம முடிக்கணும். அன்பான சகோதரர்களே, அப்போ நாமளும் நம்மளை ஞானஸ்தானத்தில் ஒப்பு கொடுத்துருக்குறோம். நம்ம ஓட்டத்தை வந்து தெளிவாக ஓடணும். அன்பான சகோதரர்களே, ஏன்னா வாலிப பிராயத்தில் ஒரு சிஷ்யரை நினை அப்படின்னு சாலமோன் ஞானி மூலமாக தேவன் சொன்னார். அப்போ இந்த பருவத்தில் தான் நம்ம சிஷ்யரை நம்ம நினைக்கணும். இந்த பருவத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம வந்து நம்ம ஓட்டத்தை முடிக்கிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா தேவன் எதிர்பார்க்க அத்தனை விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்கணும். பூரண புருஷராக இருக்கணும். ஏன்னா தீங்கு நாள் வரப்போகுது. தீங்கு நாள் என்பது அன்பான சகோதரர்களே த கிரேட் ட்ரிபுலேஷன். அதாவது இந்த தீங்கு நாள் என்பது பாருங்க, மனிதனுக்கு வரக்கூடிய அந்த மரணத்தை அடையாளப்படுத்துகிறது. ஆனால் இந்த தீங்கு நாள் என்பது பாருங்க அன்பான சகோதரர்களே, அந்த வருஷங்கள் பிரியமில்லாத வருஷங்கள். தீங்கு நாள் என்றாலே அது பிடிக்காத வருஷங்கள். வயதாக அது ஒவ்வொரு வருஷங்களும் பிடிக்காத வருஷங்களாக தான் இருக்குது. அது மாதிரி தான் மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த தீங்கு நாட்கள், வயதான நாட்கள் அது பிடிக்காது. அதுபோல மிகப்பெரிய ஒரு தீங்கு நாள் வரப்போகுது. அதான் ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்றாரு 6ஆம் அதிகாரம் வசனம் 3 தீங்கு நாள் தூரமென்றெண்ணி கொடுமையின் ஆசனம் கிட்டி வரும்படி செய்து தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு தங்கள் மஞ்சங்களின் மேல் சௌக்கியமாய் சயனித்து மந்தையிலுள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டு தொழுவத்தில் உள்ள கன்று குட்டிகளையும் தின்று. பாருங்க, இப்படிதான் நிறைய பேர் குலோகத்தில் இருக்கிறாங்க. தீங்கு நாள் தூரமா இருக்குன்னு நினைச்சிட்டு எப்படி இருக்கிறாங்க தெரியுங்களா? அவங்க வந்து ஜாலியா இருக்கிறாங்க. தந்த கட்டல்களை படுத்துக்கொண்டு
தங்கள் மஞ்சங்கள் மேலே வந்து சௌக்கியமாக சயனித்து மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் நல்லா விருந்து செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆட்டம் பாட்டம் தம்பூர் வாசிக்கிறாங்க. தாவீதை போல கீத வாக்கியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி பெரிய பாத்திரங்களை மதுபானத்தை ஊற்றி குடிச்சிட்டு பாருங்க, சிறந்த பரிமளத்தை எங்களை பூசி சென்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு அவங்க பாட்டு சந்தோஷமா வாழ்ந்துருக்கிறாங்க. அதான் சொல்றாரு பாருங்க. ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு அவங்க கவலைப்படாம போறாங்க அப்படிங்கிறார். யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்து. யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்து என்ன? யோசேப்பு என்ன செஞ்சார்? சகோதரருக்கு உணவு கொடுத்தார். ஆனா உணவு வாங்கி சாப்பிட்டு சகோதரர் என்ன பண்ணாங்க? அவரை அடிச்சு கொலை செய்யறதுக்கு பார்த்தாங்க, குழியில் போட்டாங்க. அப்போ யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறாங்க. இன்னைக்கு உடன் இருக்கக்கூடிய சகோதரர்கள் வந்து இப்படி இருக்கக்கூடிய வந்து கவலைப்படாமல் இன்னைக்கு குழியில் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்குது சூழ்நிலை. சொல்றாரு பாருங்க. அதாவது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்னைக்கு உலக ஜனங்கள் மத்தியில் இருக்குது. அவங்க எதை குறித்தும் கவலைப்படல. பெரிய ஆபத்து கிட்டி வருதுங்கிறத தெரிந்து அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா தேவன் சொல்றாரு எரேமியா 25:29 இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவக்கும் போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ? நீங்கள் தப்புவதில்லை. நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, இதுதான் தீங்கு நாள். உலகத்துல எல்லா குடிகள் மேலும் பட்டயத்தை வரவழைப்போம்னு சொல்றார் தேவன். மிகப்பெரிய ஆபத்து, ஒரு பெரிய மகா உபத்திரவ காலம் இந்த பூமிக்கு வரப்போகுது. அந்த காலத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. அதான் சொல்றாரு, யாருமே தண்டனைக்கு தப்ப முடியாதுன்ட்டார். நீங்க தண்டனைக்கு தப்புவீர்களோட தப்புவதில்லைன்ட்டார். நான் பூமியின் எல்லா குடிகள் மேலே அந்த பட்டயத்தை நான் வரவழைப்பேன். எல்லா குடியிலும் அந்த ஆபத்துக்கு போய் மாட்டிடுவாங்கன்னு சொல்றாரு. அதான் தீங்குனால் அந்த பூமி வரப்போகுது. அது வந்து அன்பான சகோதரர்களே மிகப்பெரிய ஆபத்தான நாள். அது இக்கட்டும் இடுக்குமான நாள். அதை குறித்து நாம் படிச்சிருக்கிறோம். மிகப்பெரிய போர் மேகம் இந்த உலகத்தை சூழ்ந்து வந்து கொண்டிருக்குது. அப்போ அன்பான சகோதரர்களே, இந்த மிகப்பெரிய ஆபத்து தேவனே வந்து ஏற்படுத்துறாரு பார்க்கலாம் இந்த பூமி மேல. அந்த ஆபத்துக்கு யாரும் தப்பி போக முடியாதுன்னு சொல்றாரு. மாபெரும் பேரழிவு ஏற்பட போகுதுன்னு சொல்றாரு. இப்படியான சூழ்நிலைகள் எல்லாம் வரும் பொழுது பாருங்க, உலகத்துக்கு மிகப்பெரிய உபத்திரவ காலம் வரப்போகுது. அது தீங்கு. அதுக்கு முன்னாடி நீ வாலிப பிராயத்தில், இப்போ எல்லாமே வாலிப பிராயத்தில் நம்ம இருக்கிறோம், பூரணத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம். நீ சிச்சிரு நினைச்சிருங்கிறாரு. நினைச்சிட்டா இந்த ஆபத்துக்கு தப்பிச்சிடலாங்கிறாரு. ஆனா இந்த சூழ்நிலையில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துல உபத்திரவம் இருக்கு. தேவ பிள்ளைகளுக்கு வாலிப பிராயத்தில் இருக்கக்கூடிய நமக்கு உபத்திரவம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கும். அது யார் மூலியமா வரும்னு சொல்லி பார்க்கும்போது எபேசியருக்கு அப்போஸ்தலன் எப்போது சொல்றாரு பாருங்க, 6ஆம் அதிகாரம் வசனம் 11-12. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அன்பான சகோதரர், நமக்கு உண்டான போராட்டங்கள், வாலிபர்களாகி நம்ம தான் வாலிபர்கள். நமக்கு உண்டான போராட்டம் வந்து அன்பான சகோதரர் நான் பார்க்குறோம். அதாவது பிசாசின் தந்திரங்கள் நிறைய இன்னைக்கு நமக்கு விரோதமாக தந்திரம் பண்றான். அப்ப அந்த பிசாசின் தந்திரங்களோட நம்ம எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படியாக பிசாசு நிறைய தந்திரம் செஞ்சு இன்னைக்கு நம்மளை விழத்தழுவதற்கு நிறைய டெக்னிக்கை யூஸ் பண்றான். அப்ப தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்க வந்து தரித்து கொள்ளுங்க. அப்ப தேவன் வந்து பாருங்க, நமக்கு நம்ம போர் வீரர்களாக நமக்கு தேவன் சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்துருக்கார். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்க தரிச்சுக்கங்க. ஏன்னா நமக்கு யாரோட போராட்டம் உண்டு? நம்ம மாமிசத்தோட போராட்டம் உண்டு. நம்ம மாமிசமே நமக்கு மிகப்பெரிய எதிரி. இந்த மாமிசத்தை திருப்திப்படுத்துறதுக்கு நம்ம நிறையா செய்ய வேண்டியது இருக்கு. இந்த மாமிசம் நமக்கு மிகப்பெரிய 1ஆம் நம்பர் எதிரி. அப்போ மாமிசத்தோட நமக்கு போராட்டம் இருக்குது. முதல் எதிரி நமக்கு மாமிசம் தான். இந்த மாமிசம் விரும்புறதெல்லாம் நம்ம செய்ய பிரயாசப்படுறோம். அது வந்து ஆபத்து. அந்த எதிரியோட போராட்டம் இருக்குது. அதுக்கு அடுத்தது ரத்தத்தோட போராட்டம் இருக்கு. ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளோட போராட்டம் இருக்கு. அதுக்கு அடுத்தது துரைத்தனங்களோட போராட்டம் உண்டு. அப்புறம் அதிகாரங்களோட போராட்டம் உண்டு. பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள், சரி, இதெல்லாம் நமக்கு பாருங்க. இன்னைக்கு கெட்டு போன ஆவிகள் நிறைய இன்னைக்கு நமக்கு நிறைய இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு கெட்டுப்போன ஆவிகள் அவுத்து விட்டாச்சு. அவங்க எல்லாமே நம்மளா டார்கெட் பண்றாங்க. அப்ப அன்பான இப்படியாக வந்து நமக்கு நிறைய போராட்டம் உண்டுங்கிறார். அதனால சொல்றாரு, இப்படிப்பட்ட பிசாசின் தந்திரம், இவன் பயங்கரமான தந்திரக்கார். நம்மளை வந்து எப்படி விளத்தலான்னு நமக்கு ஸ்கெட்ச் போட்டு அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம வந்து பிசாசின் தந்திரங்களோட எழுத்து நிற்க திராணி உள்ளவளா இருங்கிறார். அந்த திராணியை தேவன் நமக்கு கொடுக்குறார், பலன் தரார். நாம எழுத்து போராடும். நம்ம போர் வீரர்கள். நமக்கு தலை யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வந்து நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்கார். அவர் முன்னாடி போகும்போது நாம வந்து பயப்படாம அவர் பின்னாடி போகணும். அன்பான சகோதரர்களே, அப்போ நம்ம பார்க்குறோம் தீங்கு நாள்ல நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆகையால் தீங்கு நாள்ல
அவளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவங்களா நிற்கணும். எல்லாவற்றையும் வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சவங்களா நிற்கணும். நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படியாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் எடுத்துக்கோங்கிறார். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் ரெடியாக இருக்குது, நாம தான் எடுக்க மாட்டேங்கிறோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆபத்து நம்மளை சூழ்ந்துருக்குது, ஆனால் நம்ம அந்த அந்த ஆயுதத்தை எடுக்க மாட்டேங்கிறோம். அந்த சர்வாயுத வர்க்கம் என்ன தெரியுங்களா? சத்தியம் என்னும் கச்சை. உங்கள் அறையில் கட்டினவர்களாக இருங்கிறார். சத்தியம்ங்கிற கச்சையை நம்ம அறையில் கட்டணும். நீதி என்னும் மார்க்கவசத்தை தரிச்சிருக்குங்கிறார். அப்போ எப்பவுமே ஒரு ஒரு மிலிட்ரி மேன், ஒரு போர் வீரனை பாருங்க, அவருடைய உடையை பாருங்க. அவர் அந்த உடையை போட்டாருன்னா மிடுக்கா இருப்பார். அந்த உடையை போட்டாலே அவர் கம்பீரமா இருப்பார். பார்க்கறக்கே பயமா இருக்கும், அவர்கிட்ட கிட்ட போறக்க பயமா இருக்கும். அந்த மாதிரி அவருக்கு வந்து அந்த உடை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வ ஆயுதம் அதில் இருக்கும். அதான் பாருங்க, சத்தியம் என்னும் கட்சியை நீங்கள் அறையில் கட்டினவர்களாக, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாக இருங்க. அப்புறம் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களை தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கனையும் அக்னி அஸ்திரங்கள், பொல்லாங்கன் சாத்தான், அவன் ஏயக்கூடிய அக்னி அஸ்திரங்கள், அது அக்னி அஸ்திரங்கள் எரிச்சிரும். அந்த அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கிடத்தை பிடிச்சிருங்கிறார். அப்புறம் சொல்றாரு பாருங்க, இந்த மாதிரி நம்ம அந்த சர்வ ஆயுதத்தையும் தரித்து நம்ம போர்க்களத்தில் நிற்கக்கூடிய போர் வீரர்கள் மறந்துடக்கூடாது. இந்த சர்வ ஆயுதத்தை நம்ம தரிச்சு நிற்கும் போது எதிரி நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. இது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். அதான் சொல்றாரு பாருங்க, ரட்சணம் என்னும் தலைசீரா. எபேசியர் 6:17-18 தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், இதெல்லாம் எடுத்துக்கோங்கிறாரு. இதெல்லாம் நம்ம எடுக்கிறோம்னா எடுக்கிறது கிடையாது. இதெல்லாம் நம்ம எடுத்துருந்தா தான் நம்ம எதிராளி பிசாசு அவனை எதிர்த்து நம்ம போராட முடியும். இது எதுவுமே இல்லாம போர்க்களத்தில் நம்ம நிராயுதபாணியா நம்ம நிற்கிறோம், ஜெயிக்க முடியுமா? முடியாது. அதான் ரட்சணம் என்னும் தலைசீரா தேவ வசனமாக ஆவியின் பட்டயம் எடுத்துக்கொள்ளுங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியில ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். விஜிலண்டா இருக்கும். ஏன்னா அன்பான சகோதர பயங்கரமான எதிராளி நம்ம எதிராளி. அப்போ அந்த எதிராளியை நம்ம எதிர்கொள்வதற்கு தேவன் கொடுக்கக்கூடிய இந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து போர்க்காலத்தில் நிற்கணும். அன்பான சகோதர சொல்லு, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இந்த போராட்டத்தில் நம்ம வந்து தோத்தரக்கூடாது. அதான் சொல்றாரு பாருங்க, 1 யோவான் 2:15-16 படிங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இது எல்லாமே உலகத்தினால் உண்டானவைகள். இதுல நம்ம அன்பு கூர்ந்துடக்கூடாது. உலகத்தின் மேல, உலகத்தின் காரியங்கள் மேல அன்பு கூர்ந்தோம்னா தேவன் பேர்லையும் தேவனுடைய காரியங்கள் மேலும் தேவனுடைய வார்த்தையின் பேர்ல அன்பு கூற முடியாது. உலகத்தில் உள்ளவர்கள் நம்ம அன்பு கூர்ந்துட்டோம்னா தேவனை அன்பு கூற முடியாது. ஏன்னா தேவன் உலகம் ரெண்டும் எதிரெதிரானது. உலகத்தை சிநேகிக்கிறவன் தேவனுக்கு பையன். அப்போ உலகத்தை சிநேகித்தா தேவனுக்கு பையனா இருப்பான். அதனால உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா உலகத்தில் ஒருத்தர் அன்பு கூர்ந்தால் அவனத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகத்தில் நம்ம அன்பு கூர்ந்துட்டோம்னா பிதாவின் அன்பு நம்மகிட்ட இல்லை. அப்போ அன்பான சகோதரர், ஏன்னா இந்த உலகத்தினுடைய பெருமைகள் எல்லாமே பாருங்க யாரால் உண்டானதுன்னா பிசாசுனால உண்டானது. சாத்தான் அவன் தான் உண்டாக்கி வச்சிருக்கான். அதில் நம்ம வந்து ஈடுபட்டக்கூடாது. ஏன்னா நம்ம தீங்கு நாளை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். தீங்கு நாளை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். தேவன் கொடுக்குற சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சு நின்னா அந்த தீங்கு நாளுக்கு தப்பிச்சிடலாம். அன்பான சகோதரர் சொல்லு. அடுத்து சொல்றாரு பாருங்க, சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும். சூரியன், சந்திரன், வெளிச்சம் இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்பான சகோதரர், சூரியன் என்பது நம்ம நீதியின் சூரியன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வயதானாலே பாருங்க, இந்த சூரியன் சந்திரன் அந்த லிட்டரலா அர்த்தம் பார்த்தோம். சூரியனும் சந்திரனும் வெளிச்சம் தர்றது குறைஞ்சிருங்கிறார். அப்ப அன்பான சகோதரர், சூரியன் என்பது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னு அவருடைய காஸ்பல், கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அது வந்து குறைஞ்சிடக்கூடாது. அப்புறம் பாருங்க, வெளிச்சம், சந்திரன், நட்சத்திரங்கள் இதெல்லாமே பாருங்க அன்பான சகோதரர், நான் பார்க்குறோம். நட்சத்திரங்கள் என்பது அந்த சந்திரன் என்பது நியாயப்பிரமாணம், வேத வசனம் தான். அப்புறம் நட்சத்திரங்கள் அப்போஸ்தலர்கள், ஜொலிக்கிறவங்க. ஏன்னா நாம் படிச்சிருக்கிறோம் பரிசுத்தவான்கள், ஞானவான்கள், அவங்க தான் வந்து நட்சத்திரங்கள்னு சொல்லி பார்க்குறோம். தானியேல் 12:3 படிங்க. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். பாருங்க, நம்ம வந்து இந்த வாலிப பிராயத்தில் இருக்கிறோம்.
நமக்கு வந்து இந்த விஷயங்கள் கட்டாகக்கூடாது. சூரிய வெளிச்சம் நமக்கு வராமல் போயிடக்கூடாது. அதாவது சூரிய வெளிச்சம் வந்து கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, அது கட்டாயிடக்கூடாது. அப்புறம் சந்திரன் அப்படின்னா தேவனுடைய வசனங்கள் தான், தேவனுடைய கட்டளைகள், மங்கக்கூடிய சொன்ன அதுவும் மங்கிடக்கூடாது. சப்ஜெக்ட் கேட்டால் புரியாமல் போயிடும். அப்புறம் நட்சத்திரம் என்பது அப்போஸ்தலர்கள், அநேக நீதிக்குட்படுத்துறவங்க யாருன்னா தேவப்பிள்ளைகள். அந்த சத்தியங்கள் நமக்கு புரியாமல் போயிடும். அந்த ஐக்கியம், அதாவது சகோதர ஐக்கியம் கட்டாயிரும். இதெல்லாம் வந்து அன்பான சகோதர வயதான நிலைமைக்கு போய் இதை அடையாளமாக சொல்கிறாங்க. வயதாச்சுன்னா இதெல்லாம் மங்கி போயிடும். அந்த நிலைமை என்பது வாலிப பிராயத்தில் இருக்கிறோம், நம்ம சகோதர ஐக்கியத்தை விட்டுறக்கூடாது. எப்போவுமே கிறிஸ்துவனுடைய ஐக்கியம், சகோதர ஐக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியம். இதை நம்ம விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. ஒரு நிமிஷம் கூட கிறிஸ்துவ விட்டு பிரியவே கூடாது. அப்படி பிரிஞ்சுட்டோன்னா என்னன்னா சாத்தான் ரெடியாக இருக்கிறான். அன்பான சகோதர சொல்லு, அது நம்ம வந்து தைரியமாக இந்த வழியில் நம்ம பயணிக்கணும்னா கிறிஸ்து நம்ம கூட இருக்கணும். அவர் விட்டு ஒரு நாளும் நம்ம பின்வாங்கிடக்கூடாது, பிரிஞ்சிடவும் கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் நம்ம வந்து கவனிக்கிறோம், மகாபரி உபத்திரவ காலத்தில் இருக்கிறோம். அதான் பிரசங்கி 12:3 படிக்கிறோம். மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனிப்போய் இயந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராதுக்கணும். மழை என்பது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆசீர்வாதமான காலம். வாலிப பருவம் என்பது ஆசீர்வாத காலம். இப்போ தேவன் வந்து ஆசீர்வதிச்சு அவருடைய மேலான சத்தியத்தை கொடுத்து சத்திய ஆகாரத்தை நம்ம போஷிக்கிறார். இதுக்கு பின்னாடி இதை விட்டுறக்கூடாது. மேகங்கள் வருவதற்கு நம்ம விட்டுறக்கூடாது. மேகங்கள் என்பது உபத்திரவம் வந்து பாருங்க அன்பான சகோதரர்களே, சத்தியத்தை விட்டு விலகி போனால் உபத்திரவம் வந்துடும். நல்லா நீங்கள் கவனித்து பார்த்துட்டீங்கன்னா தெரியும். நம்ம வாழ்க்கையில் நிறைய சகோதரர்கள் நாமளும் பார்த்துக்கிறோம். அதாவது சத்தியத்தை விட்டு விலகி போயிட்டா நிறைய துன்பங்கள் தான் வரும். அதாவது இந்த உலகத்தில் வந்து உபத்திரவம், மழை தான் ஆசீர்வாதம். அந்த மழைக்கு பின்னாடி வரக்கூடிய மேகங்கள் என்பது உபத்திரவத்தை அடையாளப்படுத்தும். மழை காலத்திலேயே நாம் இருக்கணும். இதை விட்டுட்டு நம்ம வந்து விட்டுட்டோம்னா என்ன ஆகுன்னா அடுத்தது மேகங்கள் வந்துடும். மேகங்கள் என்பது துன்பங்கள். அன்பான சகோதரர்களே, அதான் சொல்கிறார் பாருங்க உபத்திரவத்தை குறித்து. 2:1-2 சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. இந்த உபத்திரவ காலத்தை குறித்து பார்க்கணும். உபத்திரவ காலம் என்பது மிகப்பெரிய உபத்திரவம் வரப்போகுது. அதான் சொல்ற பாருங்க, இனி வந்து அந்த மழை பருவம் ஆசீர்வாதமான பருவம், அதுதான் இப்போ நமக்கு தேவன் கொடுத்துருக்காரு. இந்த வாலிப பருவத்திலேயே நம்ம தேவனை நினைச்சிடணும். பின்னாடி ஆபத்து வரப்போகுது, அதை சிக்கிடக்கூடாதுங்கிறாரு. அதுக்கு அடுத்தது சொல்ற பாருங்க, வீட்டு காவலாளிகள் தள்ளாடி. அப்போ வீட்டு காவலாளிகள் தள்ளாடி அப்படிங்கிறது பாருங்க, இந்த யோவான் 1 யோவான் படிங்க சிஸ்டர், வசனம் எடுத்து 1 யோவான் 2:4 4-6. யோவான் 2:4 அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நாம வந்து அவர் நடந்த பிறகு நடக்கணும். அந்த கால்கள் தான் நடக்கணும். இந்த கால்கள் தள்ளாடி போகக்கூடாதுன்னு வரக்கூடாது. அவருக்குள்ள நிலைக்கிறேன்னு நிலைச்சிருக்கிறேன்னு சொல்லுகிறவன் அவர் நடந்த பிறகு நடக்கணும் அப்படின்னு அப்போஸ்தலன் யோவான் சொல்றாரு. எவர் நடந்த பிரகாரம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்த பிரகாரம் நம்ம நடக்கணும். அதுதாங்க கால்கள் வந்து பலன். அப்போ அந்த கால்கள் வந்து பலன் இல்லாமல் போகிறதுங்கிறது அவர் நடந்த வழி நடக்காமல் போகிறது. அதுக்கடுத்தது கூனி போய் அப்படிங்கிறார். கூனி போய் அப்படிங்கிற வசனம் வந்து சங்கீதம் 27:13 வாசிங்க. சங்கீதம் 27:13. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இதுதான் நம்ம இந்த கூனி போறது, பலவீனம் போய் போறது, பலமா இல்லாம பலவீனமாய் போறது. இப்போ இந்த நிலைமை வராமல் இருக்கணுங்கிறாரு.
அடுத்தது அன்பான சகோதரர்களே, பிரசங்கி 12:4 படிக்கிற எந்திர சத்தம் தாழ்ந்ததுனால. எந்திர சத்தம் என்பது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எந்திரம் என்பது எதை குறிச்சுன்னு பார்த்தோம், மறந்துட்டீங்களா? கிரைண்டர். அந்த எந்திர சத்தம் உணவை வந்து நல்லா அரைச்சு உள்ள விழுங்கிறது. அப்போ அந்த பற்கள் விழுந்து போறது, வயசான பல்லெல்லாம் விழுந்து போயிடும். எந்திர சத்தம் தாழ்ந்ததுனால் அப்படின்னா எந்திரம் எதுக்கு பயன்படுதுன்னா, அந்த கிரைண்டரு இந்த பற்கள் நம்ம உணவை நல்லா அரைச்சி சாப்பிட்றது, ஆகாரத்தை அரைச்சி சாப்பிட்றது, இதுதான் எந்திரம். இந்த எந்திர சத்தம் என்பது அந்த காலத்தில் வந்து இந்த எந்திரம்ங்கிறது இதுதான். கல்லில் வந்து மாவை அரைச்சி சாப்பிடுவாங்க. அந்த எந்திர சத்தம் வந்து தாழ்ந்து போகக்கூடாது. அப்படின்னா எந்திரம் என்பது சத்தியம், இதனால் வந்து ஆகாரம் உருவாக்குறது. அந்த ஆகாரம் வந்து உருவாக்கக்கூடிய சத்தம் கம்மியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இன்றைக்கி நம்ம பாருங்கள், நிறையா அறுவடை ஊழியர்கள் நம்ம சகோதரர் செய்கிறாங்க. அறுவடை ஊழியம் எல்லா பக்கம் செய்கிறாங்க. நோட்டீஸ் அடித்து கொடுத்து போஸ்ட் ஒட்டி எல்லா வேலையும் செய்கிறாங்க. இப்போ நம்ம கூட கடந்த வாரத்தில் அருமையான ஒரு ஆவிக்குரியமான நடத்தணும். அப்போது சத்திய ஆகாரம், அப்போ எத்தனை சகோதரர்கள் ஆவிக்குரிய ஆகாரம் பெற்றுக்கொண்டாங்க அந்த கன்வென்ஷனில். அப்போ இப்படியாக வந்து எந்திர சத்தம் தாழ்ந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறார். அது ரொம்ப முக்கியம். எந்திர சத்தம் வந்து தாழ்ந்து போயிடக்கூடாது. அப்போ சத்தியத்தை அரைத்து கொடுப்பவர்கள் சத்தம் வந்து குறைஞ்சிடக்கூடாது, அவங்களோட தொடர்பில் இருக்கணும். பாருங்கள், இந்த சகோதரிகள் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஆகாரம் உருவாக்குறதுக்கான வேலை செய்கிறாங்க. அப்படியே நாமளும் வந்து சத்திய ஆகாரம் உருவாக்குற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து செய்யணும். நிறைய பேருக்கு இந்த ஆகாரத்தை கொண்டு சேர்க்கணும். நமக்கு ஒரு சிலர் சேர்த்துனாங்க, இந்த ஆகாரத்தை கொடுத்தாங்க, நாம மற்றவர்களுக்கு கொண்டு கொடுக்கணும். அந்த வேலையில தான் நம்ம கடந்த வாரம் கூட தேவன் அருமையாக நம்மளை பயன்படுத்தினார் நம்ம சபையை. இப்படியாக இந்த ஒரு வேலையை நம்ம தொடர்ந்து செய்யணும். அன்பான சகோதரர்களே, இந்த சத்தம் குறைஞ்சிடக்கூடாது. சத்தம் குறைஞ்சிடக்கூடாது. பாருங்கள், நம்ம கடந்த வாரம் எவ்வளோ உற்சாகமாக அந்த ஊழியத்தை நம்ம செஞ்சோம். எல்லாருமே இணைஞ்சு அருமையாக செஞ்சோம். அந்த ஒரு மாபெரும் பணியை எல்லாரும் சேர்ந்து மிகச்சிறப்பாக செய்வதற்கு தேவன் கிருபை செஞ்சார். அப்போ பாருங்கள், அந்த சத்தம், அந்த ஒரு ஸ்பீடு, அந்த ஒரு வேகம் குறைஞ்சிடவே கூடாது. இன்னும் நல்லா உற்சாகமாக நம்ம அந்த வேலை செய்யணும்னு சொல்லி பார்க்குறோம். அந்த சத்தம் தாழ்ந்து போயிடக்கூடாது. அந்த சத்தம் வந்து எந்திர சத்தம் தாழ்ந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறார். அது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எந்திரம் மறைக்கிற சத்தம் குறையிறதுக்கு விடவே கூடாது. அதுக்கு நம்ம உற்சாகம் நம்ம ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது பார்க்குறோம், மத்தேயு 13:16 வாசிங்க. உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கறதுனாலும் அவர்கள் பாக்கியம் உள்ளது. பாருங்கள், நம்ம சத்திய வசனத்தை பார்க்குறோம், சத்திய வசனத்தை கேட்குறோம். இதனால அந்த கண்களும் காதுகளும் பாக்கியம் உள்ளதாக இருக்குது. அது வந்து அது மங்கிடக்கூடாது. இந்த கண்கள் பார்வை மங்கிடக்கூடாது. அப்புறம் காதுகள் கேட்கறதுல குறைவாக இருக்கக்கூடாது. நிறைய சத்தியங்களை கேட்கணும், படிக்கணும், அதை தான் சொல்லி பார்க்குறோம். அப்படி தேவனுடைய வழியை விட்டு விலகுனா இந்த வெளிச்சங்கள் கம்மியாகிப்போம். கண்கள் பார்க்க முடியாது, காதுகள் கேட்க முடியாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், அன்பான சொல்ல தெருவாசலின் கதவுகள் அடைபட்டு. தெருவாசலின் கதவு, அந்த தெருவாசலின் கதவு எங்கிறது நமக்கு தெரியும். தெருவாசல் என்பது காது. இந்த காது கேட்காம போகிறது, மந்த நிலைமை அடையாது, அந்த நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது வந்து எதை குறிக்கணும்னு நான் பார்க்குறேன். அன்பான சகோதரர்கள், நம்ம வந்து பார்த்திங்கன்னா சங்கீதம் 35:28 வாசிங்க. என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். பாருங்கள், தெருவாசலின் கதவுகள் அடைப்பட்டு. அப்போ நம்ம நாவு வந்து தேவனுடைய நீதியை நாள் முழுவதும் உமது துதியை சொல்லிக் கொண்டிருக்குமா. அது கீழே படித்தோம் நம்ம, கீத வாத்திய கன்னிகைகள் அடங்கி போக இருக்கணும். அந்த சத்தம், பாட்டு சத்தம், தேவனை துதிக்கிற சத்தம் நம்ம வந்து நம்மளை விட்டு போயிடக்கூடாது. எப்போவுமே தேவனை துதித்து பாடிக்கொண்டே இருக்கணும். அன்பான அதான் சொல்கிறேன். இது வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் நம் சாகும் வரையிலும் தேவனுடைய நீதியை சொல்லிகிட்டே இருக்கணும். நம்ம இருக்க வரைக்கும் தேவனை துதித்து கொண்டே இருக்கணும். இது வந்து நம்ம அனுதினமும் செய்யணும். சத்தியத்தை கேட்கணும், படிக்கணும். இதெல்லாம் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் செஞ்சுட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாலிபர்களாக இருக்க முடியும். கேட்டோன்னா வயோதிக நிலைமை போய் அடைஞ்சு நம்ம அந்த ஒரு தீங்கு நாளுக்குள்ளே போய் சேர்ந்துடும். அன்பான சகோதர சொல்லு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேட்டுக்காக அச்சம் உண்டாகி. இந்த மேட்டுக்காக அச்சம் உண்டாகி அப்படிங்கிறது பார்க்கும்போது பாருங்கள், மேடை பார்த்தால பயம் வரும், ஆனால் வாலிபர்களுக்கு பயம் வராது. குடுகுடுன்னு ஓடி போய் ஏறிடுவாங்க. அந்த மாதிரி எதை கண்டும் எவ்வளோ பெரிய மேடாக இருந்தாலும் பள்ளமாக இருந்தாலும் பயப்படாமல் போகிறவங்க தான் மேடு பள்ளமெல்லாம் குதிச்சு ஓடுவாங்க. அதுதான் வாலிபர்கள். அதுபோல் நாமும் இருக்கணும். அன்பான சகோதர சொல்லு. அதை நம்ம பார்க்குறோம். அந்த மேட்டு, இந்த டிவைன் பிளான் நமக்குரிய பங்கு தேவன் கொடுத்துருக்காரு. அந்த டிவைன் பிளானில் பார்க்கும்போது பாருங்கள், அந்த இடுக்கமான வழி அதில் நான் பயணிக்கிறவங்க. ஏன்னா அந்த வழி ஓப்பன் பண்ணி வச்சார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
அதில் பயணித்து தான் அது மேலான ஆசீர்வாதம், அதாவது அந்த டிவைன் நேச்சரை பெற்றிருக்காரு. நாம் அது இடுக்கமான வழியில் தான் போகிறோம். அதனால் மேடு இதெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது. அது இடுக்கமான வழி. அவர் பின்னாடி போகக்கூடிய நாம வாலிபர்கள் நாம் பயப்படாமல் போகணும். அன்பான சகோதரர்களே, போனால் நிச்சயமாக அந்த மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த டிவைன் சாட்டில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்த நிலைமையை அடையலாம். அன்பான சகோதரர்களே, அதுக்கடுத்தது பார்க்குறோம், வாதுமை மரம் பூ பூத்து. வாதுமை மரம் பூ பூத்து. இந்த வாதுமை மரம் என்பது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது வந்து முதல்ல காய் காய்த்து கனி எடுத்து அப்புறம் என்ன ஆகுங்க, அப்புறம்தான் பூ 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 அப்படின்னு. அன்பான சகோதரர், இந்த ஃப்ரூட்ஸ் எதை குறிக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஆவியின் கனிகள். நம்ம ஆவியின் கனிகளை கொடுக்கணும். அன்பான சகோதரர், அதாவது நடப்பதற்கு முன்னாடி ஆவியின் கனிகளை கொடுத்துடணும். வயதாகிறதுக்கு முன்னாடி, செயல்படாத சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஆவியின் கனிகளை கொடுத்துருங்க. அப்படின்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், மிச்சி அடக்கம், இதெல்லாம் இந்த ஆவியின் கனிகளை நம்ம காட்டணும், அதிகமாக கொடுக்கணும். அன்பான சகோதரர்களே, அதான் சொல்றாரு. ஏன்னா வாதுமை மரம் பூ பூக்கிறது முதல்ல கனி கொடுத்து தான் அது பூ பூக்கும். அப்புறம் பூ பூச்சுன்னா அவ்வளோதான். அப்போ நம்ம வந்து நரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கனி கொடுத்துடணும். அதாவது வயதாகிறதுக்கு முன்னாடி கனி கொடுத்துடணும். அப்படின்னா வாலிப பிராயத்தில் இருக்கிறோம், இப்போ நம்ம கனி அதிகமாக கொடுக்கணும். அன்பான சகோதரர்களே, அதுக்கடுத்து என்ன ஆகுமா, வெட்டுக்கிளியும் பாரமாகுமா. சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாரமாயிடும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதை குறித்தும் பாரமே அடையக்கூடாது. உலகத்தின் காரியங்களை குறித்து நம்ம பாரம் அடையக்கூடாது. நம்ம வந்து சாதாரணமான ஒரு விஷயத்துக்கு அழைப்புக்குள்ளே வரல. ஏன்னா நம்ம உலகத்தின் காரியங்களை குறித்து பாரமாயிரும். வீடு வாசல் அது இது, நம்முடைய பர்சனல் லைஃப்பில் அதை சந்திக்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம பாரமாகிடும். நம்ம மனசு பாரமாயிருது. நாளைக்கு என்ன பண்ணுவோம், நாளானைக்கு என்ன பண்ணுவோம், இந்த பாரமான சூழ்நிலைகளை போயிடணும். இந்த பாரமெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே கூப்பிட்டார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் நீங்கள் எல்லாரும் அவரிடத்துல வந்துட்டோம். அந்த பாரத்தையே சுமந்துட்டு இருந்தா இறக்கி வைக்க சொல்லிட்டார். அந்த பாரத்தையே நம்ம சுமக்கக்கூடாது. அன்பான சகோதரர்களே, ஏன்னா நம்ம எதன் மேலே ஆர்வமாக இருக்கோம்னா, மலை பிரசங்கத்தில் கத்த சொல்லுவார் பாருங்க, அதாவது நீதியின் மேலே பசிதாகம் அவங்க திருப்தி அடைவார்கள்ங்கிறார். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்போ அன்பான சகோதரர்களே, நம்ம வந்து நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருந்து நம்ம எல்லாவற்றையும் குறித்து நம்ம தேவனத்தில் கொடுத்துட்டு நம்ம மாதிரி ஃப்ரீயாக இருக்கணும். எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து சொல்லிட்டாரு, வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினை, அது மட்டும் நினைச்சா போதும், மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். அன்பான சகோதரர்களே, அடுத்தது பார்க்குறோம், வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு. வெள்ளிக்கயிறு கட்டிவிட்டு அப்படின்னா என்ன தெரியுங்களா? வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு அப்படின்னா வெள்ளி என்பது அதை குறிக்குதுங்க. சத்தியத்தை பொறுத்தளவுக்கு சத்தியம், அந்த வெள்ளிக்கயிறு நம்மளை விட்டு போயிடக்கூடாது. சத்தியம் நம்மளை விட்டு போயிடக்கூடாது. வெள்ளிக்கயிறு கட்டு விட்டுறக்கூடாது. அன்பான சகோதரர்களே, ஏன்னா தேவனுடைய சொற்கள் வெள்ளி, அந்த வெள்ளி என்பது நம்மளை விட்டு போயிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். ஆனால் மறிச்சு போனவங்களுடைய உடம்புலேருந்து அந்த வெள்ளிக்கயிறை, அருணாக்கயிறை கட் பண்ணி எடுத்துருவாங்க. அது இருக்கக்கூடாது, கட்டி விட்டுறக்கூடாது. அன்பான சகோதரர்களே, வெள்ளிக்கயிறு கட்டி விட்டுறக்கூடாது. இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கணும். அதுக்கடுத்து பொற்கிண்ணி நசுங்கி, ஊட்டின் அருகே சால் உடைந்து, துறவண்டையில் உருளை நொறுங்கி, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பொற்கிண்ணி என்பது கிட்னி, சால் உடைந்து அப்படின்னா இருதயம் செயலிழந்து போகிறது, கிட்னி செயல்படாமல் போகிறது, இருதயம் செயலிழந்து போகிறது, துறவண்டையில் உருளை நொறுங்கி, நுரையீரல் வந்து பழுதாயிருது. அப்போ இது மூன்றுமே மனிதனுக்கு ராஜ உறுப்புக்கள். கிட்னி, இருதயம், நுரையீரல், இந்த மூணுமே ராஜ உறுப்புக்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மூன்றுமே மனிதன் உயிர் வாழ்வதற்கு மிக மிக முக்கியமான ஒன்று. அதுபோல் நமக்கு என்ன வேணுதுங்களா, முக்கிய விசுவாச வாழ்க்கையில் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார் பாருங்க, 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. பாருங்க, 3 சொல்றாரு பாருங்க, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது மூன்றும் நிலைச்சிருக்குது, இதுல அன்பே பெருசு. இப்ப பாருங்க, இது மூன்றுமே மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். கிட்னி, இருதயம், நுரையீரல் மூணுமே அவசியம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எது ரொம்ப முக்கியம்? எது ரொம்ப முக்கியம்? மூணுல எது ரொம்ப முக்கியம்? கிட்னிங்களா? கிட்னி, இருதயமா? இருதயம் தான் ரொம்ப முக்கியமா? சரி, இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா வேற கிட்னி மாற்றிடுறாங்க, கேள்விப்பட்டிருக்கிறோம். இருதயம் கூட ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறாங்க? அது பைபாஸ் பண்ணுறாங்க,
அப்புறம் மீண்டும் என்ன பண்ணாங்கன்னா இருதயத்தை மாற்றி வைக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க இல்லைங்களா? இருதயத்தை மாற்றி வைக்கிறாங்களா இல்லையா? இருதய மாற்று ஆப்ரேஷன் பண்ணுறாங்களா இல்லைங்களா? நிறையா விபத்தில் காயமடைஞ்சவங்களோட மூளைச்சாவு அடைஞ்சவங்களுடைய இருதயத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் பொருத்துறாங்க. ஆனால் நுரையீரல் பொருத்தப்பட்டு கேட்டுருக்கிறீங்களா? கடைசி இது என்னாங்கன்னா மூச்சு நின்று, மூச்சு நிற்கிறது எதன் மூலியமாக நிற்க? லங்ஸ் செயல்படாமல் போச்சுன்னா நின்று. அதுதாங்க அன்பான அதாவது இது வந்து மனிதனுடைய வாழ்க்கைக்கு 3 ரொம்ப அவசியம். அதில் நுரையீரல் பங்கு ரொம்ப அவசியம். ஆனால் பாருங்க, விசுவாச வாழ்க்கையில், அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த 3ம் பெருசு நினைச்சிருக்குது. இவையில எது பெருசு? அன்பே பெரியது. அப்போ நுரையீரல் எது? அன்பு தான் நுரையீரல். அந்த நுரையீரல் பழுதாகாமல் பார்த்துக்கணும். அன்பே பெறுது. அதனால் அன்பான சகோதர நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்னி மாற்றிடலாம், இருதயத்தை கூட மாற்றிடலாம். நிறைய பேர்த்துக்கு வந்து பன்றி இதயம் கூட வச்சு இருந்துருக்குறாங்க. நியூஸ்லாம் பார்த்தீங்களா? ஒரு மனிதனுக்கு பன்றியோட இதயத்தை வச்சு அவன் உயிர் வாழ்ந்துருக்கிறான். அப்படி கூட பொருத்த முடியுது. ஆனால் நுரையீரல் மாற்ற முடியாது. அதனால் அன்பான சகோதரர், இது வந்து ரொம்ப முக்கியம். அன்பு, இந்த சகோதர அன்பில் நாம் இன்னும் நிறையா காரியங்கள் செய்யணும். இப்போ கடந்த வாரத்தில் தேவன் எப்படி அருமையாக நம்மளை கொண்டு இந்த வேலை செஞ்சார். எல்லாம் அன்பில் இணைஞ்சிருந்து இந்த ஊழியத்தை செஞ்சோம். தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதுபோல் அன்பான சகோதரர்களே, நம்ம வந்து இந்த சகோதர அன்பில் பாருங்கள், அன்பே பெரிதுன்றார். அதில் நம்ம நிலச்சிருந்து நம்ம தொடர்ந்து நிறைய வேலைகளை செய்யணும். அன்பான சகோதரர்களே, பிரதர்லி லவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்திங்கன்னா சத்தியத்தை விட்டு விலகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சகோதர அன்பு இல்லாமல் போயிடும். சத்தியத்தை விட்டு விலகியாச்சு பாருங்கள், ஒரு வாரம் வராமல் இருப்போம், அடுத்த வாரம் வர முடியாமல் போயிடும், அதுக்கு அடுத்த வாரம் வர முடியாது, தொடர்ந்து சபைக்கே வர முடியாமல் போயிடும், தேவனுடைய சத்தியத்தை கேட்க முடியாமல் போயிடும், சகோதர ஐக்கியம் இல்லாமல் போயிடும். இப்படியே தொடர்ந்து என்ன இருந்தீங்களா, நம்ம தேவனோட தூரம் போயிடுவோம். இந்த அன்பில் நிலச்சிருந்தோம்னா தான் அன்பான சகோதரர்களே நாம் வந்து பெரிய காரியங்களை செய்ய முடியும், வாலிபர்களாக இருக்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் நம்ம வந்து இது கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். சத்தியத்தை விலகிச்சுன்னா இது 3மே அவுட் ஆகுன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும்? சாபம் தான். சொன்னார் பார்த்தீங்களா? எவ்வளோ தூரம் சொல்லிட்டார் ஆனால் இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு, எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து இன்னொருத்தர் அனுப்பப்பட்ட கல்லறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளில் தன் சிறைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ளாமல் எத்தனை தரமோ நான் கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன், உனக்கு மனதெல்லாம் போச்சு. இது மாதிரி நமக்கு தேவன் வந்து நிறைய சத்தியங்களை கொடுத்து நம்மளை எப்படியாவது அவர் வழியில் கொண்டு வரணும்னு கூப்பிட்டே இருக்கார், சொல்லிகிட்டே இருக்கார். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது கேட்கறதில்ல. அப்படி கேட்காம போயிட்டு என்ன ஆகுதுங்களா அன்பான சகோதரர்களே, நம்ம வந்து அந்த மேலான வாய்ப்பை இழந்து போயிடுவோம். தேவன் எத்தனை சத்தியத்தை கொடுக்குறார் நமக்காக. ஒவ்வொரு வாரமும் அனுதினமும் நிறைய சத்தியங்களை கொடுக்குறாரு. இன்னைக்கு நிறைய சத்தியம் நமக்கு செல்ஃபோனில் வருது, எல்லாத்துலேயும் நம்ம டிவியில் பார்க்குறோம், யூடியூப்பில் எவ்வளோ சத்தியம் எது கொடுக்குறாருன்னா நம்ம ஒரு வழியில் நடக்கணுங்க இருக்க வேண்டியதான். எல்லாத்தையும் நம்ம அலட்சியம் பண்ணி விட்டுட்டோன்னா நம்மளை மாதிரி பரிதவிக்க போகிறவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அன்பான சகோதர சொல்லு, நம்ம வந்து தீங்கு நாளுக்குள்ளே போயிடுவோம் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனால. அப்போ நித்திய வீடு என்பது எல்லாத்துக்கும் போக வேண்டிய ஒரு நாள் போகத்தான் போகிறோம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தேவன் கொடுத்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு போகணும் அன்பான சகோதர. அதாவது இந்த முதல் மரணத்தில் செத்து போயிட்டா மீண்டும் உயிர்த்து வந்துடலாம், உலக ஜனங்கள் உயிர்த்து வந்துடுவாங்க. பட் நித்தியமான வீடு ஒன்று இருக்குது, ரெண்டாம் மரணம் அதை தான் குறிக்குது. அதில் போனால் வரவே முடியாது. இப்போ அன்பான சகோதர சொல்ல, நம்ம வந்து இந்த நித்திய வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி போகக்கூடாது. இது நித்திய வீடு என்பது மகா பெரிய ஆபத்து நிறைந்த ஒரு பகுதி, ரெண்டாம் மரணம். இது வந்து பாருங்க, உலகத்தில் நாங்கள் செத்து போனால் கூட அவங்க உயிர்த்தெழுந்து வந்துடுவாங்க, முதலாம் உயிர்த்தெழுதலில் வந்துடுவாங்க. ஆனால் வந்துடுவாங்க, ஆனால் நம்ம வர முடியாது. அதனால் அன்பான சகோதர சொல்லு, நம்ம தொடர்ந்து இந்த வாலிப பிராயத்திலேயே சிஷ்யரை நினைச்சிடணும். அதனால சொல்றாரு, வாலிப பிராயத்தில் ஒரு சிஷ்யரை நினைச்சிரு, ஏன்னா நித்திய வீட்டுக்கு போயிடுவேங்கிறாரு. அப்போ நித்திய வீடு என்பது ரெண்டாம் மரணம், அதுக்கு நம்ம போயிடக்கூடாது அன்பான சகோதர சொல்ல. ஏன்னா நமக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பில் வந்தாச்சு, ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டாச்சு, பரமையை ருசி பார்த்தாச்சு. நம்ம எல்லாத்தையும் ருசி பார்த்ததுக்கு அப்புறமா மீண்டும் மறுதளிச்சிட்டோன்னா நம்ம புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அப்போ அதனால் அன்பான சகோதரர்களே, ரெண்டாம் மரணம் என்பது நமக்கு முன்பாக வாய்ப்பு. அதை பாருங்க, சபை வாய்ப்பு, திரள் கூட்ட வாய்ப்பு, ரெண்டாம் மரண வாய்ப்பு. இதில் எதை செலக்ட் பண்ணாலும் நமக்கு எழுத இருக்குது. இது 3 நம்ம முன்னாடி இருக்கு அன்பான சகோதரர்களே. ஏன்னா எபிரேயர் கிளம்புது அப்போஸ்தலன் பவுல் சொல்றார் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். தேவன் பேர்லையும் கர்த்தரின் பேர்ல விசுவாசம் வச்சு நம்ம போகணும். அந்த விசுவாசம் நமக்கு என்ன கொடுக்குன்னா பாருங்க,
எபிரேயர் 6:19 அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. அந்த நம்பிக்கை தான் நமக்கு நிலையும் உறுதியும். திரைக்குள்ள போறதுங்கிறது சபை வாய்ப்பு. அந்த திரைக்குள்ள போறதுமான ஆத்தும நங்கூரம். நங்கூரம் என்பது என்னங்க? நங்கூரம் எதிர் போடுவாங்க, கப்பல் நவராது. அவ்வளோ பெரிய கப்பலை அந்த நங்கூரம் தான் பிடிச்சி நிறுத்திருக்கு. அப்போ எவ்வளோ பெரிய நம்ம விசுவாச கப்பல் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அப்போ இதுக்கு நங்கூரம், ஆத்ம நங்கூரம் என்பது தேவன் பேரில் வைக்கக்கூடிய விசுவாசம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ள போறதுக்குமான ஆத்ம நங்கூரமாக இருக்கு அன்பான சகோதர சொல்லு. அப்போ நம்ம வந்து தேவனுக்கு பிரியமாக நடக்கணும், விசுவாசிக்கணும், தேவன் மேல நம்பிக்கை வச்சு நம்ம தொடர்ந்து ஓடணும் அன்பான சகோதர சொல்லு. அதான் சொல்றாரு பாருங்க, அதாவது மேலான ஒரு வாய்ப்பில் நம்ம வந்திருக்கிறோம். அதான் 2 கொரிந்தியர் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது சொல்ற 2 கொரிந்தியர் 6:1-2 தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். பாருங்க, அதாவது இப்ப இந்த வசனம் கடைசி வசனம், தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு. ஒவ்வொரு கவனமா பார்க்க வேண்டிய வசனம். தேவனுடைய கிருபை நமக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா அதனால தான் நம்ம இந்த மாபெரும் அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களை நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் நமக்கு புத்தி சொல்றார். அனுகிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளில் நான் உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். அந்த வாய்ப்பு நமக்கு இப்பொழுதே, அந்த அனுகிரக காலம் இப்பொழுது இரட்சணிய நாள் நம்ம இருக்கிறோம். இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டு ஏனோ தானோன்னு இருந்தோம்னா அன்பான சகோதர சொல்ல, ஒரு மாபெரும் ஒரு வாய்ப்பை நம்ம இழந்து போயிடுவோம். நம்ம வாரம் வர்றோம், கேட்குறோம், ஆறாம் அட்டெண்ட் பண்ணுறோம், போகிறோம் அப்படின்னு வாழ்றது வாழ்க்கை இல்லை, கிறிஸ்துவ வாழ்க்கையே கிடையாது. இது பேசபிள கூட வாழ்ந்துட்டுருக்குறாங்க. பேசலுக்கு கூட வாரம் சர்ச்சுக்கு போகிறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க, தவறாமல் போகிறாங்க, தசம் வாங்குறோம், எல்லாமே செய்கிறாங்க. அவங்க நம்மளை காட்டிலும் பார்த்தீங்கன்னா நல்லா பக்தி விராக்கியமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், இன்னைக்கு ஆர்சி சிஎஸ்ஐ போன்ற சர்ச்செல்லாம் போய் பாருங்கள், நம்மளை காட்டிலும் பக்தி விராக்கியத்தில் பயங்கரமாக இருக்கிறாங்க. நாம அவங்கள பார்க்குறோம், நம்ம வாழ்க்கையும் பார்க்குறோம். நம்ம எந்த அளவுக்கு பக்தி வைராக்கியத்தில் இருக்கிறோம் ரொம்ப முக்கியம் அன்பான சகோதர சொல்ல. அதாவது நம்ம அனுகிரக காலம், தேவன் எவ்வளவோ அனுகிரகம் செய்கிறார், எவ்வளோ நமக்கு வாய்ப்புகள் கொடுக்குறாரு, நிறைய சத்தியங்கள் கொடுக்குறாரு. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, முதல்ல பேசப்பட இருந்தபோது கூட நம்ம ஒரு பயபக்தியோடு இருந்தோம். இப்போ உண்மையான சத்தியம், உண்மையான தேவன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நம்ம இருதயம் நிர்விசாரமாயிருக்கு. இருதயம் தேவனுக்கு பயப்படுற பயத்திலேருந்து விலகி போகுது. இதெல்லாம் இருக்கக்கூடாது அன்பான சகோதர சொல்ல. ஏன்னா நம்மகிட்ட அதிகமாக கணக்கு கேட்பார். ஏன்னா நம்மகிட்ட அதிகமாக கொடுத்துருக்காரு, நம்மகிட்ட அதிகம் கணக்கும் கேட்பார். அப்போ கணக்கு கேட்கும் எஜமான் இன்னைக்கு அவர் திரும்பி வந்திருக்கார். தூரதேசம் போனவர் திரும்பி வந்துட்டார். இப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் கணக்கு கேட்டிருக்காரு. கணக்கு கொடுக்குற நேரத்தில் உட்காந்துட்டு இருக்கிறோம். நாம எத்தனை மணி நேரத்தில் 11ஆம் மணி வேலையில் வந்திருக்கிறோம். ஆனாலும் நமக்கு கூலி தரக்கு அவர் ரெடியாக இருக்கார் எஜமான். அன்பான சகோதர சொல்ல, அவர் கூலி தரக்கு ரெடியாக இருக்கார். நாம ரெடியாக இருந்தால் நம்ம யோசிக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையை நாம் இன்னும் சீர்தூக்கி போகணும். வாலிப பிராயத்தில் ஒரு சிஷ்யர் என்ன. ஏன்னா தேவன் பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்லா படிப்பாங்க, வாலிப பிராயத்தில் வேலை கிடச்சிரு, நல்லா வேலை செய்வாங்க, ஓடி ஆடி வேலை செய்வாங்க, அவங்க வாழ்க்கையில் எதை குறித்து கவலைப்பட மாட்டாங்க, எல்லா வகையிலும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் கடைசியில் அந்த ரிட்டையர்ட் ஆகும்போது 50, 55 வயசு, 58 வயசு வந்தோன்னு என்ன சொல்லுவாங்க, இப்போ நான் அடுத்த வருஷம் ரிட்டையர்ட் ஆக போகிறேன், அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, அப்புறம் ஊழியம் தான், அப்புறம் எல்லாம் முடிஞ்சு பலனெல்லாம் போய் அடுத்தது காட்டுக்கு போய் சேர நேரத்தில் என்ன பண்ணுறது, அப்புறம் ஊழியந்தான் அப்படிங்கிறது. அப்புறம் தான் பைபிள் எடுத்துகிட்டு ஊரி ஊழியம் பண்ண பிரயோஜனம் கிடையாது. அன்பான வாலிப பிராயத்தில் தான் தேவனை நாம் நினைக்கணும். அப்படின்னா இப்போ எல்லாருமே நம்ம வாலிபர்கள் தான். ஏன்னா நம்ம இந்த ஞானஸ்தானம் எடுத்து இப்போ பூசிஷன் வாழ்க்கையில் அடியெடுத்து வச்சு போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவரும் வாலிபர்கள் தான். இந்த பருவத்தில் தான் தேவன் நம்மளை நினைக்க சொல்கிறார். அவர் நினைக்க சொல்கிறார், வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. பாருங்கள் அன்பான சகோதர சொல்ல, இந்த ஒரு எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்கள் பட்டியல் வருது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரமே விசுவாச வீரர்கள் பட்டியல். இந்த பட்டியலில் ஆபேலிருந்து யோவான் ஸ்நானன் வரைக்கும் எல்லார் பேர் வருது. ஆபேல் முதற்கொண்டு யோவான் ஸ்நானன் வரைக்கும் எல்லா பேர் வருது. ஆனால் இந்த விசுவாச வீரர்கள் அடங்கிய பட்டியலில் பாருங்க, சாலமோன் ஞானி பேர் வரல.
இவ்வளோ தூரம் பேசினார் பாருங்க. அவரை பற்றி எவ்வளோ படித்தோம். அவர் பேர் விசுவாச வீரர்கள் பட்டியலே வரல. காரணம் என்ன? அவர் வாழ்ந்த வாழ்க்கை. எல்லாத்தையும் சொல்லி புத்தி சொன்னார். கடைசியில் அவரே என்ன பண்ணிட்டார்? வழி விலகி போயிட்டார். பாருங்க, ஒரு எச்சரிப்பு எப்பேற்பட்ட எச்சரிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. அதனால் அன்பான சகோதர சொல்ல, நம்ம மிகப்பெரிய ஒரு அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த அழைப்பை பயன்படுத்தி வாலிப பிராயத்தில் சிஸ்டர் நினைச்சு நம்ம மேலான அந்த பந்தய போல் பெற்றுடணும். இப்போ நம்ம தேவனையும் கர்த்தரையும் மறந்துடக்கூடாது. நம்ம தேவனையும் கர்த்தரையும் மறந்துட்டோம்னா தேவனும் கர்த்தரும் நம்மளை மறந்துடுவாங்க. அதான் விஷயம், வேற ஒன்றுமே கிடையாது. அதான் வசனங்கள், நிறைய வசனங்கள் படிச்சுக்கிறோம், நிறைய பாடங்கள் படிச்சுக்கிறோம். நாம் கர்த்தரை தேடுனா தென்படுவார். அவரை நாம் விட்டு விட்டா அவர் நம்மளையும் விட்டு விடுவார். அதனால் அன்பான சகோதர சொல்ல, நம்ம தேவனை மறந்துடக்கூடாது, கர்த்தரை மறந்துடக்கூடாது. தொடர்ந்து நம்ம அவர் வழியில் நடக்கணும். வாலிப பிராயத்தில் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த வாலிப பிராயத்திலேயே நம்ம தேவனுக்காக ஓடி முடிச்சிடணும். நம்ம முழு பலன் நம்மகிட்ட இப்போ தான் இருக்குது. இந்த பலத்தோடு நம்ம முழு பலம் இருந்தனால தான் கடந்த வாரம் எவ்வளோ பெரிய வேலையை நம்ம செஞ்சு முடித்தோம். எல்லா சகோதரர்களும் மிகுந்த ஒரு பாராட்டு தெரிவிச்சுட்டு போயிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு வேலை நம்மளால் முடியவே முடியாது. அப்பேற்பட்ட வேலையை கடந்த வாரம் செஞ்சு முடிக்கிறது யார் பலன் கொடுத்தது? தேவன் தான் பலன் கொடுத்தது. அப்போ அன்பான சகோதரர்களே, அந்த மாதிரி நம்ம சாகும் வரையிலும் செய்து முடிக்கணும். செய்து முடிச்சோன்னா நிச்சயமாக தேவன் நம்மளுக்கு இந்த மேலான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆகவே வாலிப பிராயத்தில் சிஷ்யர் நினைவு தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார், நினைக்க சொல்கிறார், எதிர்பார்க்கிறார். அப்படி நம்ம வாலிப பிராயத்தில் தேவன் நினைச்சு தேவனுக்காக வாழ்ந்து அந்த ஒரு மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை செய்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்டவங்க தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.